எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அதிசிறப்பு தரத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை 2025 தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் அலுவலக முகாமைத்துவம் தொடர்பான இரண்டாவது செயலமர்வுல சந்திக்கிறோம். உண்மையில் அலுவலக முகாமைத்துவம் என்பதில் தாபன விதி கோவையினுடைய ஒரு பெரிய பகுதி இல்லை. தாபன விதி கோவையில் இருக்கக்கூடிய ஓரிரு விடயங்கள், குறிப்பாக கடிதங்கள் தொடர்பான விடயங்கள் மற்றும் அலுவலகத்தோடு அலுவலகத்தை நடத்தி செல்வது தொடர்பான ஓரிரு விடயங்கள் தொடர்புபடும். குறிப்பாக இந்த 28வது அத்தியாயம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அலுவலக முறைமை, அலுவலக முகாமை, தாபன செயலொழுங்குகள், நிதி ஒழுங்கு முறைகள் அல்ல நிதி ஒழுங்கு விதிகள், பொது வினாத்தாள் என்கிற எல்லாவற்றோடையும் தொடர்புடைய ஒரு அத்தியாயம் என்பதனால நாங்கள் இதனை எடுத்து கலந்துரையாடுகிறோம். இன்றைய செயலமர்வோட இதை நிறைவு செய்து கொண்டு எங்களுடைய மூல நூல்கள், அதாவது நான் சொல்லுகிறது எப்போவுமே ஒரிஜினல் மெட்டீரியலை படிக்க வேண்டும் என்று, அந்த மூல நூல்களில் பெற்றுக்கொள்ள முடியாத நாங்கள் வேறு விதமாக அரசினால் வெளியிடப்பட்ட வழிகாட்டிகளுக்கு ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட அறிவை பிரயோகிக்க வேண்டிய முகாமை தொடர்பான விடயங்களுக்கு அடுத்த செயலமர்வில் இருந்து வரும். ஓரளவுக்கு இந்த பாடத்தை எளிமையாக ஆரம்பிக்க வேண்டும் என்கிற நோக்கோடு தான் இந்த அத்தியாயத்தை தெரிவு செய்திருந்தது. இது தொடர்பில் நிறைய தெளிவுபடுத்தல்களுக்கான வினாக்கள் குரல் ஒளிப்பதிவுகளாக பலரால் எனக்கு தரப்பட்டிருந்தது என்கிறதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு முதல் பேசப்பட்ட 5 விடயங்களையும் மிக வேகமாக அதேவேளை தெளிவாக நான் உங்களோடு சேர்ந்து கடந்து போக விரும்புகிறேன். விட்ட இடத்துல இருந்து போவோம் என்று சொல்லுகிறத விட பல பேர் இது தொடர்பாக எனக்கு சொன்ன அபிப்பிராயங்கள் அடிப்படையில் நீங்கள் இதற்கான வினாக்களை எங்களுக்கு கொடுக்கவில்லை, அந்த வினாக்களை தந்ததுக்கு பிறகு படித்தால்தான் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நான் திரும்பவும் சொல்லுகிறேன். இந்த உரைப்பகுதிக்குள்ள அல்லது இந்த 28ஆம் அத்தியாயத்துக்குள்ள வினாக்கள் தருவதாக இருந்தால் சிறிய சிறிய வினாக்களாக பல 10 வினாக்களை போடல. அதனாலதான் நான் வினாக்களை சொல்லி சொல்லி உங்களோட கதைச்சு கொண்டு வந்தேன். இருந்தாலும் இப்போதும் திரும்ப அந்த பகுதிகளை மிக வேகமாக திரும்பவும் அதே அளவு நேரம் எடுத்துக்கொள்ள இயலாது. எங்களுக்கு இருக்கிற 2 மணி நேரத்தில் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிற விதமாகவும் அதேவேளை உங்களுடைய புரிதல் குறைபாடு அல்லது தெளிவின்மையை நீக்கும் விதமாகவும் பேசுகிறேன். சரி, இதில் முதலாவதாக கேட்கக்கூடியது இந்த 1.1 மற்றும் 1.2 என்பவற்றை உள்ளடக்கியதாக கேட்கப்படக்கூடியது அலுவலக நேரம் தொடர்பாக செய்யப்பட்டுள்ள பொதுவான ஏற்பாடுகள் 3 தருக என்பதாக கேட்கப்பட்டார். சரிதானே? அலுவலக நேரம் தொடர்பாக செய்யப்பட்டுள்ள 3 ஏற்பாடுகளை தருக என்று கேட்பார்களாக இருந்தால் இதுக்குள்ள 3 ஏற்பாடு இருக்கு. 2 ஏற்பாடு கேட்பார்களாக இருந்தால் நாங்கள் இந்த 1-2 தொடர்பில் அதிக கவனம் செலுத்த தேவையில்லை, மேலே இருக்கக்கூடியதை சொல்லலாம். அல்லது அதை ஒன்றாக எடுத்துக்கொண்டு மேலே இருக்கக்கூடிய 1.1 என்பதை ஒரு விடயமாக எடுத்துக்கொண்டு 1.2 அடுத்த விடயமாக எடுத்து எழுதுவது நல்லது. ஆனால் உண்மையில் இதுக்கு 3 விடயம் இருக்கு. 1, பொதுவான அலுவலக நேரம். யாருக்கு? வேறு விதமாக பணிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களை தவிர. அதில் தெளிவாக அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் எழுதுகிறது ஒரு உயர்நிலை பரீட்சை, இவி எக்ஸாம் எழுதின மாதிரி எழுதக்கூடாது. வேறு வகையில் பணிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களை தவிர, இப்போ டாக்டர்ஸுக்கு, நர்சஸுக்கு, காவற்காரர்களுக்கு, சாரதிகளுக்கு அவர்களுக்கு வேறு விதமாக பணிக்கப்பட்டிருக்கு. சரிதானே? அதை தவிர அப்படியாக வேறு வகையில் பணிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களை தவிர அரச உத்தியோகத்தர்கள் அலுவலகங்களுக்கு சமூகம் அளித்து கடமையாற்ற வேண்டிய பொதுவான அலுவலக நேரம். பாருங்க, பொதுவான அலுவலக நேரம் என்பதை எப்படி விளங்கப்படுத்தி சொல்லுகிறார் என்று. வேறு வகையில் பணிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களை தவிர அரச உத்தியோகத்தர் அலுவலகங்களுக்கு சமூகம் அளித்து கடமையாற்ற வேண்டிய பொதுவான அலுவலக நேரம் அனைத்து வேலை நாட்களிலும் முற்பகல் 8:30 மணி தொடக்கம் பிற்பகல் 4:15 மணி வரை ஆகும். அப்ப சனிக்கிழமையோட 1 மணிக்கு முடியுது என்று கேட்டால் அது வேறு வகையில் பணிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்துக்குள்ள வந்த. சரியா? சனிக்கிழமை 1 மணிக்கு முடியுது என்ற கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? அது வேறு வகையில் பணிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பம். அப்படியான சந்தர்ப்பங்களை தவிர பொதுவாக 8:30 4 இது ஒரு பாயிண்ட்ஸா எழுதலாம்.
இரண்டாவது, அரசு அலுவலகங்கள் எல்லா வேலை நாட்களிலும் பண கொடுக்கல் வாங்கல்களுக்காக பிற்பகல் 3 மணி வரை திறந்து வைக்கப்பட்டிருத்தல் வேண்டும். இதுல ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க, இது 9 மணிக்கு தானே தொடங்கும்? ஒருபோதும் இல்லை. அலுவலக நேரம் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும். சரிதானே? அலுவலகம் 8:30 4:15 மணி திறக்கப்பட்டிருக்கும். 3 மணி வரை பண கொடுக்கல் வாங்கல்களுக்காக ஆரம்ப நேரம் நீங்க போட தேவையில்லை இதுல இருக்கிறபடி. ஆனால் இது தொடர்பாக 3 மணி வரை என்று மட்டும் எழுதுங்க, 9 மணியிலிருந்து எழுத வேண்டும். சரி, அடுத்த 3வது விடயம், இந்த வேலை நேரங்களுக்கு புறம்பாக அவசியமான சந்தர்ப்பங்களில் உத்தியோகத்தர்களுடைய சேவையை பெற்றுக்கொள்வதற்கு திணைக்கள தலைவருக்கு தடை கிடையாது. இதான் எழுத வேண்டிய 3வது விடயம். சரிதானே? இந்த குறிப்பிட்ட பொதுவான வேலை நேரங்களுக்கு மேலதிகமாக அவசியமான சந்தர்ப்பங்களில் உத்தியோகத்தர்களுடைய சேவையை பெற்றுக்கொள்வதற்கான தேவை எழும்போது அவ்வாறு செய்வதற்கு திணைக்கள தலைவருக்கு தடை இல்லை. அடுத்த கேள்வி, 2வது கேள்வி, உங்களுக்கு ஒரு 4 புள்ளியை தரக்கூடிய மாதிரியான கேள்வியாக இருந்தால் சரிதானே? வருகை பதிவேடு பேணப்படுவது தொடர்பாக தாபன விதிக்கோவையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள், அல்லது வருகை பதிவேடு பேணுவது தொடர்பாக தாபன விதிக்கோவை எவ்வாறு வழிகாட்டுகிறது? வருகை பதிவேடு பேணுவது தொடர்பாக தாபன விதிக்கோவையில் வழங்கப்படும் 2 வழிகாட்டல்களை தருக, இந்த மாதிரியாக கேட்கப்பட்டார். 1வது விடயம், ஒவ்வொரு அலுவலகத்திலும் வருகைக்கான பதிவேடு ஒன்று பேணப்பட வேண்டும். திணைக்களத்தின் ஒவ்வொரு உத்தியோகத்தரும் சமூகமளிக்கும் மற்றும் வெளியேறும் நேரத்தை தமது கையொப்பத்துடன் அதில் பதிவு செய்தல் வேண்டும். 2வது விடயம், வருகை பதிவேட்டை சரிபார்ப்பதற்காக தினமும் அது பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இது அவ்வளவையும் சேர்த்து ஒரு விடயமாக நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்தது, உத்தியோகத்தர்களுடைய பெயர்களை ஒரு குறித்த ஒழுங்குமுறையில் முதலில் குறித்து கொண்டு தொடர்புடைய உத்தியோகத்தர் தன்னுடைய வருகை தரும் நேரம் வெளியேறும் நேரத்தை பதிவு செய்து பெயருக்கு முன்னால் கையொப்பமிடுகின்ற முறையில் இந்த ஆவணத்தை, அதாவது வரவு பதிவேட்டை பேணக்கூடாது. உத்தியோகத்தர்களுடைய பெயர்களை ஒரு ஒழுங்கில் எழுதி போட்டு உத்தியோகத்தர்கள் அதில் அந்த பெயருக்கு முன்னால் கையொப்பமிட்டு தன்னுடைய வருகை தரும் வெளியேறும் நேரத்தை பதிவு செய்யும் வகையில் வருகை பதிவேடு பேணப்படக்கூடாது. அடுத்த வினா, அது தொடர்பில் நான் அதிகம் சொல்ல இல்லை. ஒரு அலுவலகம் அரச விடுமுறை தினம் அல்லாத தினத்தில் அலுவலகம் ஒன்று மூடப்படுவதாக இருந்தால் அனுமதி அளிக்க வேண்டியது தொடர்புடைய அமைச்சின் செயலாளர். தொடர்புடைய அமைச்சின் செயலாளரின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு செயலகமும் விடுமுறை தினம் அல்லாத தினத்தில் மூடப்படக்கூடாது. வர்த்தமானியின் போதுமான தன்மை, அரச வர்த்தமானியினால் விடுக்கப்படும் அறிவித்தலின் போதுமான தன்மை தொடர்பான அரச வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படும் எந்த ஒரு விடயமும் அரசாங்கத்தின் எந்த ஒரு திணைக்களத்துக்கு அல்லது உத்தியோகத்தருக்கு வழங்கப்படுகின்ற போதுமான ஒரு அறிவித்தல் ஆகும். அதற்கு மேலதிகமாக அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்க தேவையில்லை. இதுதான் கருத்து. அரசாங்க வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படும் எந்த ஒரு விடயமும் திணைக்களத்துக்கு அல்லது அரசாங்க உத்தியோகத்திற்கு விடுக்கப்படுகின்ற போதுமான அறிவித்தல் ஆகும். 2வது, வர்த்தமானியில் வெளியாகும் விடயங்கள் அவற்றின் திருத்தங்கள் தொடர்பாக குறித்துக் கொள்வதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் ஒரு அலுவலர் நியமிக்கப்படுதல் வேண்டும். விசேட அறிவித்தல் எனக்கு கிடைக்கவில்லை, வர்த்தமானிக்கு மேலதிகமாக விசேட அறிவித்தல் ஒன்று கிடைக்கவில்லை என்பது ஒரு உத்தியோகத்தரின் கவன ஈனத்தை நியாயப்படுத்துவதாக அமைகிறது. வர்த்தமானியிலே அறிவித்தால் அவருக்கு தெரிய வேண்டும், எனக்கு அது கிடைக்க இல்லை என்பது அவருடைய தவறை நியாயப்படுத்துவதற்கு வழியாக இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, அலுவலகம் ஒன்றுக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி கூடாத நபர்கள் யார்? இப்படி கேட்டால் அப்பதான் நாங்கள் யோசிப்போம், யாரை உள்ளுக்கு விடக்கூடாது? சரிதானே? ஆயுதங்களோட பிரவேசிக்க கூடாது அப்படி எல்லாம் சொல்ல இயலாது. சில வேளைகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்கள் பிரவேசிக்கலாம். சாதாரணமாக அதற்கு அனுமதிக்கப்பட்ட படையினர், காவல்துறையினர் பிரவேசிக்கலாம். அப்போ எங்க கேட்கிறார்கள் என்பது எங்களை விளங்க வேண்டும். கேள்வி எவ்வாறு கேட்பார்?
அலுவலகத்துள் நுழைவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாத நபர்கள் 2 பேரை சொல்லுங்கோ என்று கேட்டார். சரிதானே? ஒன்று, தேர்தல் ஒன்றின் போது உதவி பெறுவதற்கு அல்லது ஆதரவு திரட்டுவதற்காக அலுவலகத்துக்குள் நுழைபவர். இரண்டாவது, பணிக்குழுவிடமிருந்து நிதி சேகரிக்கும் நோக்கத்திற்காக அலுவலகத்துக்குள்ள வருகிறார். இவ்வாறு வருகின்ற பொதுமக்களை அலுவலகத்துக்குள் நுழைவதற்கு திணைக்கள தலைவர் அனுமதி அளிக்க கூடாது. சரிதானே? அலுவலகத்துக்குள் நுழைவதற்கு அனுமதிக்கப்படாத 2 தரப்பினரை சொல்லுங்கோ என்று கேட்டா பாருங்க, இதுக்குள்ள விட இருக்குது. நாங்கள் இந்த அளவுக்கு வாசிக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். கருத்தண்ணி வாசிக்க வேண்டும். எத்தனை கருத்து அதுக்குள்ள இருக்குது என்று பார்த்து பார்த்து வாசிக்க வேணும், குறிப்பெடுக்க வேணும். இதுக்காகத்தான் நேரத்தை மெனக்கெடுத்து ஒரு செஷனை திரும்ப கொண்டு போகணும். இப்படி ஒவ்வொரு நாளும் திருப்பி திருப்பி கதைக்க மாட்டேன். முதலாவது, தேர்தல் ஒன்றின் போது உதவி பெற்றுக்கொள்வதற்காக அல்லது ஆதரவு திரட்டுவதற்காக நுழைபவர்கள். இரண்டாவது, அலுவலக பணிக்குழாமிடமிருந்து அல்லது அலுவலக உத்தியோகத்தர்களிடமிருந்து நிதி சேகரிக்கும் நோக்கத்திற்காக அலுவலகத்துக்கு வருவார்கள். 2 பேர். தேர்தலின் போது உதவி என்ற ஆதரவா, சரி, அவங்க சப்போர்ட் ஒன்று எடுக்கிறதுக்கா ஆதரவு, உதவி ஆதரவு என்கிற 2 வார்த்தையை பயன்படுத்துகிறார். தேர்தலின் போது உதவி பெற்றுக்கொள்வதற்காக அல்லது ஆதரவு திரட்டுவதற்காக அலுவலகத்துக்குள் நுழையும் தரப்பினர். இரண்டாவது, பணிக்குழுவிடமிருந்து அலுவலக உத்தியோகத்தர்களிடமிருந்து நிதியை சேகரிக்கும் நோக்கத்திற்காக அலுவலகத்துக்கு வருபவர்கள். அலுவலகத்துக்குள் நுழைவதற்கு திணைக்கள தலைவர் அனுமதி அளிக்க கூடாது. இந்த பேனா பயன்படுத்துவது தொடர்பாக இதை விட மேலதிகமாக தெளிவாக சொல்லிட்டேன். சிவப்பு பேனா எப்போது பயன்படுத்துகிறது, நீலம் அல்லது கருப்பு நிற பேனா பயன்படுத்துவது, ஊதா நிற பேனா பயன்படுத்துவது, பச்சை நிற பேனா பயன்படுத்துவது யார் என்பது தொடர்பாக ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன். அந்த விடயத்துல புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை, கவனமாக பார்த்து கொண்டீங்கன்னா சரி. சரிதானே? அடுத்தது, இந்த உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணங்கள் தொடர்பாக கேட்டிருந்தார்கள். இதுலையும் ஒரு சகோதரி நேற்றும் விளக்கம் கேட்டிருந்தாங்க. அவர்கள் சிங்கள மொழியில் பணியாற்றுகிறவர்கள், தமிழ் மொழியில வேலைக்கு சேர்ந்தவர்கள் என்பது அந்தரங்கமாக என்பதனுடைய பொருள் என்ன என்று சொல்லும். இது பர்சனல் என்று நீங்க சொல்லுகிற ஆங்கிலம், அதாவது தனிப்பட்ட கர்மங்களுக்காக அல்லது அந்த பர்சனலா சொல்லணும்னு சொல்லுவது தனிப்பட்ட விதமாக, அதாவது பகிரங்கமாக அல்லாமல் ஒரு ரகசியமான தன்மையில் செயற்படுவதை இதை சொல்லும். சரிதானே? அதே போல இன்னொன்று கேட்டிருந்தாங்க, பரிசோதனை உத்தியோகத்தர். பரிசோதனை உத்தியோகத்தர் என்கிறது ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர். இப்போ ஒரு ஆடிட்டராக இருக்கலாம், இன்டர்னல் ஆடிட்டராக இருக்கலாம், அல்லது இன்குவாரி ஆபீசராக இருக்கலாம். ஏதேனும் ஆவணங்கள் விடயங்களை பரிசீலிப்பதை அவருடைய பணியாக கொண்டிருப்பவராக இருக்கலாம். உதாரணத்துக்கு கல்வி திணைக்களங்களில் வலய கல்வி அலுவலகங்களில் இருந்து பாடசாலைக்கு போகிற அணியினரை நாங்கள் பரிசோதனை உத்தியோகத்தர்கள் என்று சொல்லுவோம். இந்த வகையாக விளங்கி இப்போ இங்க உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணங்கள் தொடர்பாக அரசாங்க அலுவலர்களின் உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணம் தொடர்பான 2 ஏற்பாடுகள் இப்படித்தான் கேட்பார்கள். எங்க இருக்குது என்கிறத நாங்கள் இப்பவே விளங்கி வைத்துக் கொள்வோம். இது ஏதோ புதினமா இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணம் தொடர்பாக 2 வகையான ஏற்பாடு. திணைக்கள தலைவர் தன்னுடைய அலுவலகத்திலிருந்து, தன்னுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியே செல்வதற்கு முன் தான் வெளியே செல்ல இருக்கும் திகதியும் அந்த திகதியில் செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்ற பணியிடங்கள் அவர் வேலைக்காகத்தான் போவார், பணியிடங்களையும் தொடர்புடைய அமைச்சு செயலாளருக்கு அறிக்கையிடுதல் வேண்டும். தேவையாக இருந்தால் அதை அந்தரங்கமாக செய்யலாம், அதாவது மற்றவர்களுக்கு தெரியாமல் செயலாளருக்கு மட்டும் தெரிகிற விதமாக அதை செய்யலாம். என்றால் அது அவருடைய பணியை சிலவுகளை பாதிக்கும். ரகசியமாக போய் பரிசீலனை செய்ய வேண்டியதாக இருந்தால், இது தெரிந்தால் அந்த நாட்களில் அவர் செல்ல போகிற இடங்கள்ல முன்னாயத்தங்களோடு இருப்பார்கள். அது இயல்பாக இல்லாமல் ஒரு நடிப்பான தோற்றத்தோடு அது இருந்துவிடும். ஒரு மாவட்ட
செயலாளர் அல்லது அரசாங்க அதிபர் பிரதேச செயலகங்களுக்கு போவதை பற்றிய தன்னுடைய அறிக்கையை பகிரங்கமாக வெளிப்படுத்துவாராக இருந்தால், அல்லது கிராம பிரிவுகளுக்கு போகிறத அவர் முன்கூட்டியே வெளிப்படுத்துவாராக இருந்தால், அவர்கள் ஒரு போலியான தயார் நிலையில் இருக்கலாம். அப்ப அதற்காக அவர் விருப்பமாக இருந்தால், தேவைப்பட்டமாக இருந்தால், அதை அந்தரங்கமான முறையில், அதாவது மற்றவர்கள் அறியாத விதமாகவும் அதை கொடுக்கலாம். அதாவது தேவையாயின் அந்தரங்கமாக ஏற்புடைய அமைச்சு செயலாளருக்கு அறிக்கையிட வேண்டும். ஒரு திணைக்கள தலைவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ அலுவல்களுக்காக தன்னுடைய காரியாலயத்திலிருந்து, தன்னுடைய தலைமை காரியாலயத்திலிருந்து வெளியே செல்வதற்கு முன்பாக தான் வெளியே போக இருக்கிற திகதியையும் அந்த திகதிகளில் தான் செல்வதற்கு எதிர்பார்க்கின்ற பணியிடங்களையும் தேவையாக இருந்தால் அந்த ரகமான முறையில் தொடர்புடைய அமைச்சு செயலாளருக்கு அறிக்கையிட வேண்டும். இதனுடைய அர்த்தம், திணைக்கள தலைவர் ஒருவர் தன்னுடைய அட்வான்ஸ் ப்ரோக்ராமை கொடுக்க வேணும் என்பது. அப்படி எழுதக்கூடாது. அட்வான்ஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும் தானே, எப்போ எப்போ எங்கே போகிறார், என்னென்ன வேலைகளை செய்ய போகிறார் என்பது தொடர்பாக சாதாரண ஒரு வெளிக்கள அலுவலர் தன்னுடைய மேற்பார்வை அலுவலர் கொடுப்பது போல திணைக்கள தலைவருடைய மேற்பார்வை அதிகாரி யாரு? அமைச்சின் செயலாளர். அவர் கொடுக்க வேண்டும். விரும்பினால், அவர் தேவை ஏற்படுமாக இருந்தால் அது அந்தரங்கமாக கொடுக்கலாம். இரண்டாவது ஏற்பாடு, அப்போ உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணம் தொடர்பில் 2 ஏற்பாடுகள் சொல்லுங்க என்றால் உங்களுக்கு விளங்க வேணும். இங்கே தான் நிற்கிறாங்க, சரிதானே? 28வது அத்தியாயத்தின் 2வது பிரிவில் நிற்கிறார். இதுதான் கேள்வியாக கேட்கிறார் என்று உங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். திணைக்கள தலைவர் ஒருவர், பரிசோதனை உத்தியோகத்தொருவர் ஒரு மாவட்டத்துக்கு செல்ல தீர்மானிக்கும் போது அந்த பயணங்களை அந்தரங்கமாக செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களை தவிர, அதாவது ஒருத்தருக்கும் தெரியாம செய்ய வேண்டிய தேவை இருந்தால் இந்த சொன்ன மாதிரி செய்ய தேவையில்லை, இனி சொல்ல போற மாதிரி இல்லாவிட்டால் அந்த பயணங்கள் பற்றி கண்ணியமான விடயமாக அரசாங்க அதிபர் மாவட்ட செயலாளருக்கு அறிவிக்க வேண்டும். அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளரும் ஒரே ஆள். அது 2 விதமாக விളിக்கப்படுவதற்கான காரணம் நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றேன். அரசாங்க அதிபர் மாவட்ட செயலாளருக்கு அறிவிக்க வேண்டும். எப்போது அதை அறிவிக்க தேவையில்லை? அந்தரங்கமாக செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல தேவையில்லை, சரியா? மற்ற நேரங்களில் திணைக்கள தலைவர் பரிசோதனை உத்தியோகத்தொருவர் ஒரு மாவட்டத்துக்கு செல்ல தீர்மானிக்கும் போது அந்த பயணங்கள் பற்றிய ஒரு கண்ணியமான அறிவித்தலாக, ஒரு கண்ணியமான விடயமாக அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளர் என்ற அதிகாரிகள் அதை அறிவிக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் இடையேக்குள்ளதை சேர்த்தெழுத போறீங்க, பயணங்களை அந்தரமாக செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களை தவிர என்று சொல்லி. கடிதங்கள் தொடர்பில் நான் திரும்ப பேச போகிறதில்லை. இதில் இருக்கக்கூடிய வினாக்களை மட்டும் சொல்லுகிறேன். 3.1 தொடர்பாக கேட்கக்கூடிய கேள்வி, உத்தியோகபூர்வ கடிதங்கள் தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய விதிகள் எவை? உத்தியோகபூர்வ கடிதங்கள் தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய விதிகள் எவை என்று கேட்கப்பட்டால் இதில் இருக்கிற விடயத்தை எழுத வேணும். இதுக்கு எப்படி பதில் எழுத வேணும் என்று நான் திரும்ப இந்த பகுதி தொடர்பாக சொல்லி இருக்கிறேன், சரிதானே? இதில் இருக்கிற 12 விடயங்களையும் நீங்கள் எழுத வேண்டும். உத்தியோகபூர்வ கடிதங்கள் தொடர்பாக அல்லது கடமை ரீதியான கடிதங்கள் தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய விதிகள். இதுக்கு முரணாக இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, சில இடத்துல இடது பக்கத்தில் போட்டிருக்கிறோம், அந்த கதையெல்லாம் இல்லை. இதுக்கு மேலதிகமாக வந்த திருத்தங்கள் தொடர்பில் நான் சொல்லி இருக்கிறேன். கடந்த செயலமர்வினுடைய வீடியோ குரூப்பில் போட்டிருக்குது. இந்த பகுதியை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சில இடங்கள் உண்மை சொன்னால் நான் கடந்த செயலமர்வில் ஓரளவு உற்சாக குறைவாக இருந்தேன், அழுத்தி சொல்ல இல்லை. அது பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்கிற விதமாக அமைந்திருந்தது. எல்லா நாளும் ஒரு மாதிரி இருக்கிறது தானே. பிள்ளைகள் என்னோட தெளிவுபடுவதற்கு கேள்வி கேட்கிற மாதிரியான அந்த செயலமர்வு இருந்தது. ஒரு சின்ன குறை இருந்தது எனக்கு. அப்போ அதற்காகத்தான் இது ஒரு தெளிவுபடுத்தும் செயலமர்வாக முக்கியமான இடங்களை மட்டும் தொட்டுக்கொண்டு அடுத்த பகுதிக்கு போகிறேன். கடிதங்களில் மேலொப்பமிடுகின்ற 2 வகையான முறைகள் அது மிக தெளிவாக சொல்லியிருந்தன, சரிதானே? மேலொப்பமிடுதல் என்பது 2 விதமாக அமையலாம். உயர்நிலை அதிகாரி ஒருவரினால் கடித வரைவு ஒன்று அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் பின்னர் அது கடிதமாக்குகிற போது அவருக்கு அடுத்த நிலை அலுவலர் உயர்நிலை அதிகாரிக்கு பதிலாக ஒப்பமிட்டு அனுப்புவார். அவருடைய ஒப்பம் கடிதத்தின் கீழ்ப்புறத்தில் இடதுபுறமாக இருக்கும். வலதுபுறமாக யார் அந்த கடித வரைவை அங்கீகரித்தாரோ அந்த உயர் அதிகாரியினுடைய விவரம்
ஒப்பம் என குறிப்பிடப்பட்டு அவருடைய பெயர், பதவி, நிறுவனம் என்பவை இடப்பட்டிருக்கும். இது ஒரு வகையான ஒப்பமிடுதல். இரண்டாவது ஒப்பமிடல், தனக்கு கீழமைந்த உத்தியோகத்தர் ஒருவரால் ஒப்பமிட்டு வழங்கப்பட்ட ஆவணத்திற்கு அவருடைய மேற்பார்வை அலுவலர் தானும் ஒப்பமிடுவதன் மூலமாக தனக்கு கீழமைந்த உத்தியோகத்தர் ஒருவரால் வழங்கப்பட்ட ஆவணத்தினை உறுதி செய்தார். இப்ப விதானையார் கொடுக்குற கரெக்டருக்கு டிஎஸ் சைன் பண்றது இந்த வகையில சரியா. அப்ப இந்த ரெண்டு வகையான விடயமும் நான் விளக்கம் சொல்லி இருக்கிறேன், அதை பார்த்து கொள்ள வேணும். மற்றது ரகசிய கடிதங்கள் அல்லது அந்தரங்க கடிதங்களை கையாள்வது தொடர்பான ஏற்பாடுகள் இது அலுவலக முறைமைக்குள்ளேயும் கேட்கிறவர்கள் கடித முறைமைக்குள்ள, அலுவலக முகாமைக்குள்ளேயும் கேட்பார்கள். அந்தரங்க கடிதங்கள் தொடர்பிலையும் அழகாக நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அனுப்புகிற போது அப்படியான நடைமுறை இருக்குது, பெற்றுக்கொள்ளுகிற போது இவ்வாறான நடைமுறை என்பதை சேர்த்து எழுத வேண்டும். 3:6 இருக்கக்கூடிய முழு பகுதியையும் அப்படியே எழுத வேண்டும். சரியா. இது தொடர்பில் மேலோட்டமாக ஒரு தடவை சொல்லிட்டு போகிறேன். அந்தரங்க கடிதங்கள் அனுப்பப்படுகிற போது முதலாவது அது ஒரு கடித உரையில் இடப்பட்டு பொறியிடப்பட வேண்டும். பொறியிட சீல் பண்ணணும், ஒட்டி சீல் பண்ணணும், பொறியிடப்பட வேண்டும். அக்கடித உரையின் மேல் இரகசியமானது அல்லது அந்தரங்கமானது என எழுத வேணும். அக்கடித உரை சிறிதாக மடிக்கப்பட்டு அதனிலும் பெரிய ஒரு கடித உரையினுள் விடப்பட வேண்டும். அந்த கடித உரையின் மீது பெறுநருடைய விவரம் எழுதப்படுதல் வேண்டும். யாருக்கு அது கிடைக்க வேணுமோ அந்த அவருடைய விவரம் எழுதப்பட்டு அது பாதுகாப்பான முறையில் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். குறிப்பாக பதிவு தபால் விரும்பத்தக்கது. வெளி உரையில் அந்தரங்கமானது, ரகசியமானது போன்ற அடையாளங்கள் இதையும் இடக்கூடாது. இது அனுப்புகிற முறை. அடுத்தது கிடைத்த போது, அவ்வாறு ஒரு கடிதம் கிடைக்கிற போது ரகசியமானது என குறியிடப்பட்ட கடிதம் கிடைத்தால் அது எப்படி கிடைக்கும்? சாதாரணமாக ஒரு தபால் வரும், உடைச்சு பார்த்தா உள்ளுக்கு இருக்கிற என்பதில் ரகசியமானது அல்லது அந்தரங்கமானது என குறிப்பிடப்பட்டிருக்கும். ரகசியமானது அல்லது அந்தரங்கமானது என அடையாளமிட்டு கிடைக்கும் கடிதம் ஒவ்வொன்றும் தனிப்பட்ட முறையில் திணைக்கள தலைவரால் அல்லது அதற்கென்று விசேடமாக அதிகாரம் அளிக்கப்பட்ட பதவிநிலை உத்தியோகத்தினால் திறக்கப்பட வேண்டும். சாதாரணமாக கடிதத்துக்கு பொறுப்பான அலுவலர் அதை திறக்கக்கூடாது. கடிதத்துக்கு பொறுப்பான அலுவலர் தொடர்பில் நாங்கள் கடித முகாமைத்துவத்தில் படிப்போம் இன்னும் விளக்கம். இங்க ரகசியமானது என்று கிடைக்கிற கடிதம் தொடர்பாக திணைக்கள தலைவர் அல்லது அதற்கென்று விசேடமாக திணைக்கள தலைவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட பதவிநிலை உத்தியோகத்தை திறக்க வேண்டும். தபால் அந்த விடயத்துக்கு பொறுப்பான அலுவலர் அதனை திறக்கக்கூடாது. அவருக்கு அதிகாரம் அளித்திருந்தால் வேறு, சாதாரணமாக திறக்கக்கூடாது. அந்தரங்க கடிதங்கள் தொடர்பாக செயற்படுவதற்கு ஒரு உத்தியோகத்தர் அலுவலகத்தில் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். இரகசிய தன்மை வாய்ந்த ஆவணங்கள், கடிதங்களில் உள்ள விடயங்களை அதை தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் தவிர வேறு எவரும் தெரிந்து கொள்ள முடியாது என்பதை உறுதி செய்யும் விதமான நிர்வாக ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். இவ்வாறான கடிதங்கள் தொடர்பாக திறந்த பதிவேடுகள் எதிலும் குறிப்புகள் இடப்படக்கூடாது. இது தொடர்பாக திறந்த பதிவேடுகள் எதிலும் குறிப்புகள் இடப்படக்கூடாது. பொதுமக்களிடமிருந்து கிடைக்கிற கடிதங்களுக்கு பதிலளிப்பது தொடர்பாக நான் சொல்லியிருக்கிறேன். 3 நாளில் பதிலளிப்பது சிறந்தது. 7 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படுதல் வேண்டும். 7 நாட்களுக்குள் பதிலளிக்க இயலாத போது இடைக்கால பதில் ஒன்றை அனுப்ப வேண்டும். கடிதம் கிடைத்தமை பற்றி ஆகக்கூடியது 4 வார காலப்பகுதிக்குள்ள முழுமையான பதிலை அனுப்ப வேண்டும் என்பது தொடர்பான விளக்கம் ஏற்கனவே சொல்லி இருக்குது. அதை பார்த்தோம்னா சரி. சரியா. இந்த உத்தியோகபூர்வ ஆவணங்கள் அல்லது ஒபிஷியல் லெட்டர் என்று சொல்லுகிறது உத்தியோகபூர்வ கடிதங்கள், கடமை ரீதியான கடிதங்களின் பிரதிகளை எடுப்பதும் வழங்குவதும் பற்றிய ஏற்பாடு. இதில் 4 ஏற்பாடு இருக்குது. இதில் 3 தான் காட்சிப்படுத்துகிறோம். மேலதிகமாக ஒன்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். சரிதானே. ஒரு உத்தியோகத்தரை பற்றி குறிப்பிடப்பட்ட கடிதம் அல்லது அறிக்கை, அவரை பற்றி குறிப்பிடப்பட்ட கடிதம் அல்லது அறிக்கை
அதனுடைய பிரதியை அல்லது வேறு பகிரங்கப்படுத்தப்படாத உத்தியோகபூர்வ ஆவணம் ஒன்றின் பிரதியை, பகிரங்கப்படுத்தப்படாத என்றால் பப்ளிக்கு கொண்டு போகாம ரகசியமாக வைக்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ ஆவணம் ஒன்றின் பிரதியை தன்னுடைய பயன்பாட்டுக்காக உத்தியோகத்தர் ஒருவர் பெற்றுக்கொள்ள இயலும். அவ்வாறு பெற்றுக்கொள்வது தடை செய்யப்பட்டது. தன்னை பற்றி என்னை பற்றி ஏதோ கடிதம் வந்ததாம் கொண்டு வாங்குவா அதில் கொப்பியை என்று சொல்லி கேட்கலாம். அது ஒரு உத்தியோகத்தர். நாங்கள் ஒழுக்காற்று நடைமுறை தொடர்பாக பேசுகிற போது இன்னும் விளக்கமாக பார்ப்போம். ஒரு உத்தியோகத்தரை பற்றி ஒரு கடிதம் கொண்டு வந்திருந்தால் அது கையொப்பமிடாத மொட்டை கடிதம் என்று சொல்லி சொல்கிற மாதிரி கடிதம் வந்திருந்தால் கூட அந்த கடிதங்கள் தொடர்பில் விசாரணை செய்வார். உடனே அந்த கடிதத்தை இவர் போய் கேட்கிறார், எனக்கு அந்த கடிதத்தின் கொப்பி ஒன்று தாங்க, என்ன பெரிய ஒரு கடிதம் வந்ததாம் அல்ல என்ன பெரிய ரிப்போர்ட் வந்ததாம், அது இந்த கொப்பியை தாங்க என்று சொல்லி அப்படி கேட்க முடியாது. ஒரு அலுவலர் பற்றி குறிப்பிடப்பட்ட கடிதம் அல்லது அறிக்கை அல்லது பகிரங்கப்படுத்தாத வேறு ஏதேனும் ஆவணம் ஒன்றின் பிரதியை அவர் தன்னுடைய தேவைக்காக பெற்றுக்கொள்வது தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த இரண்டாவது விடயமும் சந்தேகம் கேட்டிருந்தார்கள், அதை விளக்கமாக சொல்லுகிறேன். ஒரு திணைக்களத்திலிருந்து இன்னொரு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் பிரதியை இரண்டாவதாக சொல்லப்பட்ட திணைக்களம் வேறு தனிப்பட்ட நபருக்கு வழங்கக்கூடாது. பொதுவாக எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் வழங்கக்கூடாது. ஒரு திணைக்களத்திலிருந்து இன்னொரு திணைக்களத்துக்கு வந்த கடிதத்தை நாங்கள் அதை இன்னொருவருக்கு கொடுக்கறது தான் பொருத்தமில்லை. பொதுவாக என்று சொல்லப்பட்டிருக்காது, சிறப்பு காரணங்கள் இருந்தால் கொடுக்கலாம். பொதுவாக எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் வழங்கக்கூடாது. கடிதத்தில் அடங்கி இருக்கிற விடயங்கள் இன்னொருவருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று கருதினால் அந்த விடயங்களை உள்ளடக்கி தொடர்புடைய நபருக்கு தனியான கடிதம் ஒன்றை அனுப்பவும். அந்த கடிதத்தையே கொப்பி பண்ணி அனுப்பக்கூடாது. நான் உதாரணம் சொன்னால், இப்போ எனக்கு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்திடமிருந்து மாவட்ட தேர்தல் அலுவலகத்துக்கு மாவட்ட தேர்தல் ஆணையாளருக்கு ஒரு கடிதம் கிடைக்குது. போலீசாரிடமிருந்து இந்த விவரங்களை பெற்று அனுப்புங்கள் என்று சொல்லி அதில் வேறு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த கடிதத்தை கொப்பி பண்ணி அப்படியே போலீசாருக்கு கொடுக்க தேவை. அவர்களுக்கு பிரதியிடப்பட்டால் கொடுக்கலாம். மற்றபடி நாங்கள் ஒரு கடிதத்தை தயாரித்து இந்த விவரங்களை தாருங்கோண்டு கேட்க வேண்டும். அதுபோல ஒரு தனி நபருக்கு கொடுப்பதாக இருந்தால் இன்னும் அவதானமாக இருக்க வேண்டும். அதை அந்த கடிதத்தை கொடுக்க தேவையில்லை. அதில் இருக்கிற விடயங்களை குறிப்பிட்டு ஒரு கடிதம் கொடுக்கணும். சரியா? மூன்றாவது, நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது, அதை கொப்பி எடுக்கிறதுக்குரிய காசை அவர் தருகிறார் என்கிற சந்தர்ப்பத்தை தவிர சாதாரணமாக ஒரு கடிதம் அல்லது கடிதத்துக்கு அனுப்பின பதில் அதனுடைய சர்டிஃபிகேட் கொப்பி எழுதின நபரை தவிர வேறு யாருக்கோ கொடுக்கும். எங்களுக்கு ஒரு ஆள் கடிதம் போட்டிருக்கிறார், அவர் கேட்கிறார் நான் போட்ட கடிதத்தில் ஒரு கொப்பி தாங்கோன்னு சொல்லி கேட்கறது, அல்லது நாங்கள் போட்ட கடிதத்துக்கு அவர் ஒரு பதில் போட்டிருக்கிறார், அந்த எழுதிய நபரை தவிர வேறு நபர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் நீதிமன்ற உத்தரவின் மீது பிரதி எடுப்பதற்கான உரிய கட்டணங்களை அறவிட்ட பின்னர் வழங்கலாம். நாலாவது ஏற்பாடு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக இந்த குறிப்பிடப்பட்ட 3 தகவல்களிலும் பொருத்தமானதை வழங்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக இங்க சொல்லப்பட்ட விடயங்கள்ல பொருத்தமானதை வழங்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்குள்ள எல்லாத்தையும் கொடுப்பதல்ல, அதில் வழங்க வேண்டும் என ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தகவல்களை வழங்கலாம். 5வது விடயம் தான் நாங்கள் நிறைவாக பார்த்துட்டு, அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் முன்வைக்கின்ற கோரிக்கைகள். இதில் 2 விதமாக நாங்கள் கதைக்கின்றாங்க. அடுத்தது வரைக்கும் உங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லுகிறேன். ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர், அவர் தன்னுடைய பதவியின் பெயராக, நான் எம்எஸ்ஓ, நான் டிஇஓ, நான் ஏடிபி, நான் அக்கவுண்டன், ஏடிஎஸ், நான் டிஎஸ், இந்த மாதிரி அவருடைய பதவியின் வழியாக, பதவியின் காரணமாக ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக அவர் ஒரு கோரிக்கை அல்லது மேன்முறையீடு ஒன்றை முன்வைக்கும் போது அது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய முறையை விளங்கப்படுத்த சொல்லி கேட்கிறேன். விளங்க, ஒரு உத்தியோகத்தராக அவர் முன்வைக்கின்ற ஒரு கோரிக்கை அல்லது மேன்முறையீடு தொடர்பில் எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டால் நீங்க எப்படி எழுத போறீங்க? சரியா? ஒரு அலுவலர் தன்னுடைய தனிப்பட்ட உரிமையின் மீது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விடயம் தொடர்பிலும் முறையாக அமைக்கப்பட்ட ஒரு அதிகார பீடத்திடம், ஒரு அதிகார சபையிடம் கோரிக்கை அல்லது மேன்முறையீடு ஒன்றை முன்வைக்கலாம். யாரு?
ஒரு உத்தியோகத்தர், தனிநபராக இங்கே அவர் கதைக்கிறார். அவர் ஒரு அரச உத்தியோகத்தர் என்கிற அடிப்படையில் எந்த ஒரு உத்தியோகத்தரும் தனது தனிப்பட்ட உரிமைகளின் மீது நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துகிற எந்த ஒரு விடயம் தொடர்பாகவும் முறையாக அமைக்கப்பட்ட, அதாவது சட்டத்தினால அமைக்கப்பட்டிருக்க ஒரு சட்ட ரீதியான அதிகார சபையிட்ட கோரிக்கை அல்லது மேன்முறையீட்டை சமர்ப்பிக்க முடியும். அவ்வாறான கோரிக்கை அல்லது மேன்முறையீட்டை முன்வைப்பதற்கு அந்த உத்தியோகத்தருடைய மேலதிகாரி கடப்பாடுடையவர். இதனுடைய பொருள் உத்தியோகத்திற்காக மேலதிகாரி கடிதம் எழுதுறதோ, உத்தியோகத்தரால் தரப்படுகிற கோரிக்கை அல்லது மேன்முறையீட்டினை மேலதிகாரி உரிய அதிகார பீடத்துக்கு அனுப்பி வைப்பது அவருடைய பொறுப்பு. அதற்கு அவர் கடப்பாடுடையவர். சரியா? இரண்டாவது விடயம், அவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் ஒரு கோரிக்கை அல்லது மேன்முறையீடு மோசமான, முறையற்ற, தரக்குறைவான மொழி பிரயோகத்தை கொண்டிருந்தால் அதனை சமர்ப்பிக்க கூடாது. அதனுடைய அர்த்தம், அந்த உத்தியோகத்தினுடைய மேலதிகாரி அதனை பெற்று அந்த அதிகார சபைக்கு அதை அனுப்பக்கூடாது, அதை நிராகரிக்க வேண்டும். சரியா? அது அவருடைய பெற்று அது முறைகேடான வகையில் இருக்குமாக இருந்தால், மோசமாக, முறையற்றதாக, தரக்குறைவான மொழிகளை இருந்தால் அதை கொடுக்கக்கூடாது. அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால், அதை அனுப்புறதுக்கு பொருத்தமானதாக இருந்தால், அதை எடுத்த உடனே அதுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுக்க வேணும் என்று சொன்னார். அவருக்கு அறிவிக்க வேணும், அந்த கோரிக்கை அல்லது மேன்முறையீடு நாங்கள் உங்கள்ட்ட வாங்கிட்டோம், அதை உரிய இடத்துக்கு அனுப்பி வைப்போம், சென்றடைய வேண்டிய நபருக்கு சமர்ப்பிக்கப்படும் என்பதை உத்தியோகத்தருக்கு அறிவிக்க வேண்டும். இதற்கு ஒரு முறையும் சொல்லி தந்தனான். அதை எழுத தேவையில்லை, நீங்கள் நினைச்சு கொள்ள வேண்டும். நாங்கள் அந்த மேலதிகாரிக்கு அனுப்புகிற போது, அந்த மேன்முறையீடை சமர்ப்பிக்கிற போது, அதற்கு அனுப்புகிற முகப்பு கடிதத்தினுடைய ஒரு பிரதியை இந்த உத்தியோகத்திற்கு போடுவோம். கவரிங் லெட்டரில் ஒரு கொப்பியை இவருக்கு போட்டு விடுவோம். அப்போ இவருக்கு தெரியுமா அங்கே போயிட்டு. சரியா? முன்னாள் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் இந்த கோரிக்கையை சமர்ப்பிப்பதாக இருந்தால், அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கிற சந்தர்ப்பத்தை தவிர ஏனைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் திணைக்கள தலைவருக்கு கூடாக சமர்ப்பிக்க வேண்டும். அவர் இறுதியாக பணியாற்றிய திணைக்கள தலைவருக்கு கூடாக சமர்ப்பிக்க வேண்டும். ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பான மேன்முறையீடாக இருந்தால் தாபன விதிக்கோவையின் 48வது அத்தியாயத்தில் உள்ள ஏற்பாடுகளுக்கு அமைவாக சமர்ப்பிக்க வேண்டும். இந்த 28வது அத்தியாயத்தின் 6வது பிரிவும் இதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதை நாங்கள் மேலதிகமாக வச்சுக்கொள்ளலாம். இந்த 5 விடயத்தையும் குறைந்தது நீங்கள் சொல்ல வேண்டும். 6வது பிரிவும் இதற்கு பொருந்தும் என்பதை சேர்த்தெழுதக்கூடியதாக இருந்தால் நல்லது. இப்போ விளங்கியிருந்தானே? இவ்வளவு தான் நாங்கள் கடந்த சேலமர்வில் பார்த்தது. இன்றைக்கு நாங்கள் அது ஒரு அரை மணி நேரத்தில் அல்லது ஒரு 35 நிமிடங்களில் பார்த்து முடிச்சிட்டோம். அரசாங்க உத்தியோகத்தர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை அல்லது மேன்முறையீடு தொடர்பில் எவ்வாறு செயலாற்றப்பட வேண்டும், ஒரு 5-6 புள்ளிகளுக்கு கேட்கலாம். சரியா? இதை கவனமாக பார்த்து வச்சிருக்கணும். ஒவ்வொரு விடயமும் நீங்கள் பார்த்து வச்சிருக்க வேணும். படிக்கிறது கொஞ்சம் லோட் தான், பின்னுக்கு போக போக முன்னோர் படித்தது மறந்துடும். ஆகவே திரும்ப 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 இந்த விடயங்களை கலந்துரையாடி ஏதோ சிறு குறிப்பெடுத்து அல்லது உங்களுடைய சகோதர உத்தியோகத்தர்களோடு இந்த விடயங்களை அவர் உங்களை கேள்வி கேட்குற மாதிரி, நீங்கள் அவரை கேள்வி கேட்குற மாதிரி இதை தயார் செய்து கொண்டு கேள்விகளை தயார் செய்து கொண்டு போய், கேள்வியை தயார் செய்கிற நேரத்தில் நான் நேற்றும் சொன்ன நான் நினைக்கிறேன், கேள்விகளை தயார் செய்கிற நேரத்தில் இந்த அவரை மடக்கிற மாதிரி கேள்வி எடுக்க, சும்மா கேள்வி எடுக்க தெரியாமல் இருக்கக்கூடாது, பொருத்தமாக இருக்கணும் கேள்வி. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் அல்லது மேன்முறையீடு தொடர்பில் எவ்வாறு செயற்பட வேணும் சொல்லுங்க பாப்போம், 6 விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். அவரை கேட்டால் அவர் சொல்லுகிறாரான்னு பார்க்கவும். அதுபோல இன்னொரு செக்ஷன்ல அவர் கேள்வியை தயார் செய்து கொண்டு வந்து உங்களை கேட்குற மாதிரி 2 பேரும் படிச்சுட்டும் கேள்விகளை தயார் செய்து கொண்டும் போகணும். படிக்கிறத விட கேள்வி எடுக்க இன்னும் நுணுக்கமாக நீங்கள் படிப்பீங்க. கவனமாக இருங்க. சரியா? இந்த 6வதுல மிக நிறைவான கேள்விகள் இருக்குது, முக்கியமான கேள்விகள் இருக்கு. சரிதானே? அப்போ மேல விதி பார்த்தம், உத்தியோகபூர்வ கடிதம் சமர்ப்பிக்கும் போது பின்பற்றப்பட வேண்டிய விதிகள் 12 விதி அதுக்குள்ள இருக்கு. இங்க பொதுமக்கள் சமர்ப்பிக்கின்ற மனு அல்லது உத்தியோகத்தராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சமர்ப்பிக்கின்ற மனு, அவர் ஒரு உத்தியோகத்தராக அல்ல. சொல்ற விளங்குதா?
அவர் பதவி நிலையின் அடிப்படையில் சமர்ப்பிக்க போகிறாரா, தனிநபராக சமர்ப்பிக்க போகிறாரா? சரியா? பிரதேச செயலராக சமர்ப்பிக்கிறாரா அல்லது அவருடைய பெயரின் அடிப்படையில் ஒரு பிரதியாக சமர்ப்பிக்கிறாரா? தனிப்பட்ட நிலையில் சமர்ப்பிப்பது தொடர்பில் தான் இந்த 6வது சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தராக சமர்ப்பிக்கிறது தொடர்பில் 5வது ஏற்கனவே பேசிட்டார். அவ்வாறு சமர்ப்பிக்கிற போது இந்த 6வதுல இருக்கிற ஏற்பாடுகளும் பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் 6வது பொதுமக்கள் முன்வைக்கிற கடிதங்கள், பொதுமக்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை, சரிதானே? மனு கொடுக்கிற போது பொதுமக்கள் கோரிக்கை ஒன்றை அல்லது அவர்கள் ஒரு விண்ணப்பம், மனு என்றது ஒரு ரிக்வெஸ்ட், சரிதானே? அதுதான் நாங்கள் மனு அல்லது கோரிக்கை என்று சொல்லுங்க. அது 2 விதிகளுக்கு அமைந்ததாக இருக்க வேண்டும். எழுத்து மூல கோரிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்படும் போது இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் 2 விதிகள் பின்பற்றப்பட வேண்டும். ஆனா அவன்னா இதுல இருக்கிற 2 விதிகள் பின்பற்றப்பட வேண்டும். முதலாவது, அவர் எந்த ஒரு வடிவத்திலும் எழுத்துல சமர்ப்பிக்கலாம். அதாவது கையால் எழுதி அல்லது டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணி சமர்ப்பிக்கலாம். கையெழுத்து பிரதியாக, தட்டச்சு பிரதியாக அல்லது அச்சு பிரதியாக இதனை சமர்ப்பிக்கலாம். இது எளிமையாக தொடங்கி படிப்படியாக நிபந்தனைகளை நாங்கள் கூட்டிக் கொண்டு போவோம். இது கொஞ்சம் பெரிய பந்து. இதை கேட்டால் உங்களுக்கு ஆக குறைந்தது 4 புள்ளிகளை தருவார், சரிதானே? இப்போ பொதுமக்களிடமிருந்து அல்லது அரசாங்க உத்தியோகத்தர் தனிப்பட்ட முறையில் மனு ஒன்றை அல்லது கோரிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும் போது பின்பற்ற வேண்டிய விதிகள் 2 விதி தான் இருக்குது. ஒன்று, அதை கையெழுத்துல அல்லது தட்டச்சு செய்து அல்லது அச்சு பிரதியாக அனுப்பலாம். கையெழுத்தாக அனுப்புறதாக இருந்தால் வாசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உரியவர் எழுதாமல் யாரையும் கொண்டு எழுதி வச்சிருந்தால் அவருக்கு எழுத தெரியாது என்று வச்சுக் கொள்வோமே. மனுதாரரால் அது எழுதப்படவில்லை என்றால் அவருடைய கையொப்பம் அல்லது பெருவிரல் அடையாளத்துக்கு மேலதிகமாக இந்த மனுவை தயாரித்த நபரும் அதில் தெளிவான வகையிலே ஒப்பமிட வேண்டும். தான் எழுதி கொடுத்தவர் என்பதை வெளிப்படுத்தி மேற்படி அவருடைய கோரிக்கையின் பேரில் அவரால் கூறப்பட்ட விடயங்கள் தன்னால் எழுதப்பட்டது என்பதை குறிப்பிட்டு அதுல கையொப்பமிட வேண்டும். அப்படி இருக்குமாக இருந்தால் ஒவ்வொரு மனுவிலும் மனுதாரரை எழுதியிருப்பார் என்றா பிறகு இன்னொரு ஆள் அதுல எழுத மாட்டார் தானே. மனுதாரர் அல்லது மனுதாரரும் எழுதி கொடுத்தவர் வேறு நபராக இருந்தால் அவரும் தங்களுடைய முழுமையான முகவரிகளையும் குறிப்பிட வேண்டும். இது ஒரு கண்டிஷன், சரிதானே? நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்றை கொடுக்க போறீங்க என்றால் அந்த சாதாரண பொதுமகனாக கொடுப்பதாக இருந்தால் அவரே எழுதியிருந்தால் பிரச்சனை இல்லை, அவர் தன்னுடைய முகவரி எழுதினால் சரி. அப்ப முதல் நாங்கள் சொல்லணும், எழுத்துல கொடுக்கலாம், தட்டச்சு செய்து கொடுக்கலாம் அல்லது அச்சிட்டு கொடுக்கலாம். கையெழுத்தாக இருந்தால் தெளிவாக இருக்கவும். எழுதியவர் வேறு நபராக இருந்தால் மனுதாரர் கையால் எழுதியில வேறொருவர் தான் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அங்க மனுதாரருடைய கையொப்பம் அல்லது பெருவிரல் அடையாளத்துக்கு மேலதிகமாக மனுவை தயாரித்தவரும் ஒப்பமிட வேண்டும். எல்லா மனுக்களிலும் மனுதாரருடைய முகவரி வேறொருவர் மனுவை தயாரித்து கொடுத்திருந்தால் அவருடைய முகவரியும் முழுமையாக தெளிவாக இருக்க வேணும். இது ஒன்று. இரண்டாவது, மனு ஒரு விடயத்துக்கு இருக்க வேணும். மனு எப்போதும் ஒரு விடயத்துக்கு இருக்கணும். பல விடயங்கள் ஒரு மனுவில் குறிக்கப்படக்கூடாது. அதற்கான எல்லா விதமான ரசனலும் அங்கே இருக்கணும். ரசனலோ ஜஸ்டிஃபிகேஷன், எல்லா விதமான தர்க்கங்களும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீதியை திருத்துறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்றீங்க என்று சொன்னால் இந்த விவசாய வீதி, இதுல எத்தனை குடும்பங்கள் பயன்பெறுகிறார்கள், இதை திருத்துவதனாலே என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், திருத்தாமல் இப்பொழுது சிதைவடைந்திருப்பதனாலே எவ்வாறு மக்கள் அசௌகரியங்களை அனுபவிக்கிறார்கள்
போன்ற அந்த நியாயப்பாடுகள் விளங்குதா? ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ரஷனல் அங்க இருக்க வேணும். மனுவில் குறிப்பிடப்பட்ட கோரிக்கையை நியாயப்படுத்துவதற்கான எல்லா விடயங்களும் தர்க்கங்களும் மனுவில் உள்ளடக்க வேண்டும். ஒரு மனு ஒரு விடயம் சார்ந்ததாக மட்டுப்படுத்தப்பட வேண்டும். யாருக்கு எழுதப்படுகிறதோ அவருடைய தனிப்பட்ட பெயருக்கு அல்லாமல் பதவி பெயருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அவருடைய தனிப்பட்ட பெயருக்கு ஒரு மனு அனுப்பி வைக்க கூடாது. அந்த மனுவில் அதன் இறுதியில தெளிவாக கோரிக்கை எழுதப்பட்டிருக்க வேணும். சில வேளைகள்ல எங்களை கிராமத்தில் இவ்வளவு மக்கள் இருக்கணும், இந்த மாதிரி வயல் இருக்குது, இதுல குடியிருப்பு இருக்குது, இந்த ரோட்டு உடைஞ்சு போயிருக்குது, இதால போகிற போது இந்த ஆக்கள் விபத்துக்குள்ளாயினம், ஆடைகள் அழுக்காகுது, கிட்டடியில ஒரு நோயாளர் இறந்தும் போனார், இந்த மாதிரி எல்லாம் எழுதி இதை திருத்துறதால இந்த நன்மைகள் எல்லாம் இருக்குன்னு எல்லாம் எழுதி இருக்கும். ஆனால் கடைசியா அந்த வீதியை திருத்தி தாருங்க ஒன்று எழுதப்பட்டிருக்காது. அந்த வீதியை திருத்தி தாருங்கோ என்று எழுதப்பட்டிருக்கா. இதாலதான் உத்தியோகபூர்வ கடிதம் எழுதுறதுக்கு ஓஎல்லையே படிப்பிக்கிறது. சரியா? கடைசியா இறுதியாக மனுவினுடைய இறுதியில கோரிக்கை என்ன என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் இந்த ரெண்டு விதி. ஒரு மனு சமர்ப்பிக்கப்படும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ரெண்டு வகையான விதிகளையும் சொல்லுங்கோ என்று கேட்டால் இது கொஞ்சம் பெரிய விடயம் போலதான் இருக்கு. ஆனால் அழகா எழுதலாம், உங்களுக்கு தெரியும். சரிதானே? இப்ப கேள்வி விளங்கிடுதானே? பொதுமகன் ஒருவரால் அல்லது உத்தியோகத்தர் ஒருவரால் தனிப்பட்ட முறையில் முன்வைக்கப்படும் கோரிக்கை அல்லது மனு ஒன்றில் பின்பற்றப்பட வேண்டிய விதிகள், இந்த ரெண்டு விதியையும் நீங்கள் எழுதுனீங்கன்னா சரி. பொதுமகன் ஒருவரால் அல்லது உத்தியோகத்தர் ஒருவரால் முன்வைக்கப்படும் கோரிக்கை ஒன்று எவ்வாறான சந்தர்ப்பங்களில் கருத்தில் கொள்ளப்படக்கூடாது, எப்படியான சந்தர்ப்பத்தில் கருத்தில் கொள்ளக்கூடாது. அவர் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைக்கிறார் அல்லது ஒரு மனு ஒன்றை முன்வைக்கிறார், அது தொடர்பாக எவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல அதை கவனத்துக்கு எடுக்கக்கூடாது. உத்தியோகத்தர்களால் முன்வைக்கப்படும் மனு ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றது அது மேலே சொல்லி போட்டேன். சரிதானே? அது நாகரிகமற்ற ஆபாசமான வார்த்தை பிரயோகங்கள் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அங்கே சொல்லிட்டோம். இதுவும் பொருந்தும், ஆறும் பொருந்தும் என்று சொல்றது அதுக்காகத்தான். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு 5ஆம் பிரிவின் கடைசி பிரிவாக சொல்லப்பட்டிருக்குது. இதுல 28ஆம் அத்தியாயத்தின் 6ஆம் பிரிவு எல்லாம் பொருந்தும் அல்ல, இதுல இருக்கக்கூடிய விடயங்கள் அந்த மனுவில் இருக்கிற விதிகள் அங்க பின்பற்றப்படத்தான் வேணும். அதே போல இதுல இருக்கக்கூடிய விடயங்கள் அங்க பொருந்தும். இதை படிச்சு முடிய நீங்கள் அதை பார்க்கக்குள்ள விளங்கும். ஒரு உத்தியோகத்தர் சமர்ப்பிக்கிற மனுவிலும் இந்த விதிகள் பின்பற்றப்பட வேண்டும். அதை நீங்கள் இதை கொண்டு போய் எழுத தேவையில்லை. 28ஆம் அத்தியாயத்தின் 6ஆம் பிரிவுக்கு அமைவாகவும் அது இருக்க வேண்டும் என்று போட்டால் போதும். இப்ப 6ஆம் பிரிவில் முதலாவது பெரிய கேள்வி சொல்லிட்டேன். எழுத்து மூல கோரிக்கை அல்லது மனு ஒன்று பொதுமக்களால் அல்லது உத்தியோகத்தர் ஒருவரின் தனிப்பட்ட ரீதியாக சமர்ப்பிக்கப்படும் போது எவ்வாறான விதிகளுக்கு அமைவாக எழுதப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டால் அதை சொல்லுகிறேன். சரியா? சரி, அடுத்த கேள்விக்குள்ள போவோம். கீறி விளையாடக்கூடாது. நீங்கள் கீறி விளையாடி கொண்டிருந்தா எனக்கு அழைத்து விளையாடி கொண்டிருக்க நேரம் இல்லை. சரி, அடுத்தது எவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவருக்கு ஒரு ஓர்டர் ஒன்று கிடைக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபர் ஓர்டர் அந்த மாதிரி. சரியா? ஒரு உத்தரவு உண்டு, எங்கே இருந்தோ கிடைக்குது. ஒரு பொதுமகனாக அவருக்கு ஒரு உத்தரவு கிடைச்சால் 3 மாதங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட உத்தரவுகளுக்கு எதிராக ஒரு மேன்முறையீட்டை முன்வைக்கும் போது பொதுவாக காலதாமதத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கம் ஒன்று அளிக்கப்படாத போது அதை கருத்தில் கொள்ளக்கூடாது. 3 மாதங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட ஒரு உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீடு ஒன்று செய்யும் போது அக்காலதாமதம் தொடர்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்க விளக்கம் ஒன்றை அளிக்காத சந்தர்ப்பத்தில் அது கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. 2வது, இப்போ யார்கிட்ட கொடுக்குறாரோ அவரை விட மேல இருக்கிற ஒரு அதிகாரிக்கு மேன்முறையீடு செய்யப்பட்டு
அது மறக்கப்பட்டிருக்கிற போது, உதாரணத்துக்கு அரசாங்க அதிபருக்கு மேன்முறையீடு செய்தால் மறக்கப்பட்ட பிறகு பிரதேச செயலருக்கு ஒரு மனுவை முன்வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளும். சரிதானே? அதே போல ஏற்கனவே மேன்முறையீடு ஒன்று செய்யப்பட்டு மறுக்கப்பட்ட விடயத்துக்கு இரண்டாவது தடவை மேன்முறையீடு செய்யும் போதும் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மாற்றி அமைக்கக்கூடிய, அப்போது சமர்ப்பிக்காத புதிய தகவல்களை இப்போது சமர்ப்பிக்கிறார். அப்போது சமர்ப்பிக்காத புதிய தகவல்களை இப்போது சமர்ப்பிக்கிறார். அந்த தகவல்களை முதல் தடவை அவர் வெளியிட முடியாமல் இருந்ததற்கான காரணங்கள் என்ன, அவ்வாறான காரணங்கள் உள்ளன என்பதை மேன்முறையீட்டு அதிகாரிக்கு தெரியப்படுத்தும் போது அது ஏற்றுக்கொள்ளப்படலாம். மேன்முறையீட்டு அதிகாரி திருப்தி அடைந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். சாதாரணமாக ஏற்கனவே மேன்முறையீடு செய்யப்பட்டு அதற்கு வழங்கப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக மீண்டும் ஒரு மேன்முறையீட்டை கொடுக்க இயலாது. அப்படி கொடுப்பதாக இருந்தால் முதலில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை மாற்றி அமைக்கக்கூடிய முக்கியமான புதிய விடயங்கள் இருக்கிறது. அவற்றை முதல் தடவையில் சமர்ப்பிக்க முடியாமல் இருந்ததற்கான பொருத்தமான காரணங்கள் இருக்கிறது என்பதை விவரித்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது அந்த மேன்முறையீட்டை எடுக்கலாம். இரண்டாவதாக மேன்முறையீடு செய்ய முடியாது என்று சொல்லப்பட்ட விடயத்துக்கு எடுக்கிறார். சரி, அப்ப ரெண்டு விஷயம் எடுக்க முடியாது. ஒன்று, அந்த அதிகாரிக்கு அல்லது அவரை விட மேலதிகாரி ஒருவருக்கு மேன்முறையீடு செய்யப்பட்டு அது மறுக்கப்பட்டிருந்தால், அல்லது இரண்டாவது தடவையாக மேன்முறையீடு ஒன்று செய்ய முடியாது என ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் போது மேன்முறையீடுகள் கருத்தில் கொள்ளப்படக்கூடும். சில வேளைகளில் அவர் உங்கள்கிட்ட இதிலேயே ஒரு கேள்வியை கேட்கலாம். ஒரு மேன்முறையீடு இரண்டாவது தடவையாகவும் சமர்ப்பிக்கப்படும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசேட சந்தர்ப்பங்கள் அவை. ஒரு மேன்முறையீடு இரண்டாவது தடவையாக செய்யப்படுகிற போது எவ்வாறான சந்தர்ப்பத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படலாம்? நாங்கள் சொல்ல வேணும், மேன்முறையீடு தொடர்பாக வழங்கப்பட்ட முதல் தீர்மானத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான புதிய விடயங்கள் இருக்கிறது என்பதையும், முன்னைய திகதியில் அந்த விடயங்களை வெளியிட முடியாமல் இருந்ததற்கு போதுமான காரணங்கள் இருக்கிறது என்பதையும் மேன்முறையீட்டு அதிகாரி ஏற்று திருப்தி அடைவாராக இருந்தால் இரண்டாவது தடவை மேன்முறையீட்டை ஏற்றுக்கொள்ளலாம். சரிதானே? ஒரு விடயம் தொடர்பாக தீர்மானம் வழங்கப்பட்ட பின்னர் இரண்டாவது தடவை மேன்முறையீடு செய்யப்படுகிறது, பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்பப்ப அந்த அதிகாரிக்கு அல்லது அவரை விட மேலதிகாரிக்கு மேன்முறையீடு சமர்ப்பிக்கப்பட்டு அது மறுக்கப்பட்டிருக்கிற போது இரண்டாவது தடவையாக மேன்முறையீடு ஒன்று செய்ய முடியாது என ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போது, இது எப்ப ஏற்க முடியாது என்று கேட்டார். இரண்டாவது தடவையாக சமர்ப்பிக்கப்படும் மேன்முறையீடு ஒன்று எப்போது ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்று கேட்கப்பட்டால், நான் ஏற்கனவே சொன்னதுதான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். மேன்முறையீடு தொடர்பாக முதலில் வழங்கப்பட்ட தீர்மானத்தில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான புதிய விடயங்கள் இருக்கிறது எனவும், முதல் தடவையில் அந்த விடயங்களை வெளியிட முடியாமல் இருந்ததற்கு போதுமான காரணங்கள் உள்ளது எனவும் மேன்முறையீட்டை ஏற்கும் அதிகாரி ஆராய்ந்து திருப்தி அடைவாராக இருந்தால் மேன்முறையீடு ஒன்றினை இரண்டாவது தடவை ஏற்றுக்கொள்ள முடியும். சரியா? அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடாத சந்தர்ப்பங்கள் என்று கேட்க திருப்பி ரிப்பீட் பண்ண போறேன். 3 மாதத்துக்கு முந்தைய வழங்கப்பட்ட உத்தரவுகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஒரு மேன்முறையீடு ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்போது ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்றால் காலதாமதம் தொடர்பில் பொருத்தமான போதிய விளக்கம் அளிக்கப்படுகிற போது என்று உங்களுக்கு தெரியும். இப்படியும் கேட்பார்கள். செகண்ட்
பாட்டை கேட்டுக்கொண்டு வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாடை விட்டுட்டு அதில் ஒன்றுல 2 துண்டு இருக்கு தானே, அதில் ஒரு துண்டை விட்டு அடுத்த துண்டை கேட்டுக்கொண்டு வரும். அப்போ 3 மாதங்களுக்கு முந்தைய உத்தரவுக்கு எதிராக முன்வைக்கப்படுகிற மேன்முறையீடு ஒன்றாக அமையும் போது அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இரண்டாவது, குறிப்பிட்ட அதிகாரிக்கு அல்லது அவரை விட மேலதிகாரி ஒருவருக்கு மேன்முறையீடு முன்வைக்கப்பட்டு அது மறக்கப்பட்டுள்ள போதும், இரண்டாவது தடவையாக மேன்முறையீடு ஒன்றை செய்ய முடியாது என ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள போதும் அது கருத்தில் கொள்ளப்படாது. மூன்றாவது, ஒரு சட்டத்தால் அல்லது ஒழுங்கு விதியால் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டால் அதற்கு எதிராக மேன்முறையீடு செய்கிற போது அது சட்டத்திலே அதுதான் இறுதி தீர்மானம் என்று சொல்லப்பட்டிருந்தால் அதுக்கு மேலே அந்த கோரிக்கையை கருத்தில் கொள்ள தேவையில்லை. மற்றது, அதற்குரிய நிவாரணத்தை பெறுவதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கைக்குள்ள அதுக்கு மேன்முறையீடு செய்தால் நாங்கள் அதை கவனத்தில் கொள்ள தேவையில்லை. உதாரணத்துக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போகிறது அல்லது உயர் நீதிமன்றத்துக்கு போகிறது. ஒரு உத்தியோகத்தருடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டால் அதற்கு உறுப்புரிமை 126 கீழ் உயர் நீதிமன்றில் மனு சமர்ப்பிக்க வேண்டும் என்று இருக்கு. அந்த விடயம் தொடர்பில் அவர் எங்களுக்கு ஒரு மேன்முறையீடு தந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. சரிதானே? அதற்கண்டு விசேட ப்ரொசீடியர் ஒன்று இருக்குமாக இருந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீடியர் ஒன்று, விசேட செயல்முறை ஒன்று சட்டத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. அடுத்தது, இந்த விடயம் ஒரு அரசாங்கம் அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் அதில் ஒரு தரப்பாக இல்லை, இது தனிப்பட்ட 2 பேருக்குள்ள பிரச்சனையாக இருந்தால், ஒரு தனியார் காணி சம்பந்தப்பட்ட 2 பேருக்கு இடையில உள்ள பிரச்சனையாக இருந்தால் சரியா, அதை நாங்கள் எடுத்துக்கொள்வது. அதில் அரசாங்கம் அல்லது அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அதில் ஒரு தரப்பாக இல்லாத போது, ஒரு சிவில் வழக்கின் தீர்ப்பானம் ஒன்றாக அது இருக்கிற போது, சிவில் வழக்கில் நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்மானத்துக்கு எதிராக எங்கள்கிட்ட மேன்முறையீடு செய்து கொண்டிருந்தால் அதை எடுக்கக்கூடாது. அடுத்தது, நீதிமன்றத்தில் தற்போது விசாரணையில் இருக்கிற நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட இருக்கிற விடயம் ஒன்றை பற்றி எங்களை விசாரிக்க சொல்லி ஒரு கடிதம் தருவாராக இருந்தால் நாங்கள் விசாரிக்கப்படாது. நீதிமன்றம் ஒன்றில் தீர்மானிக்கப்பட உள்ள விடயம் ஒன்றை பற்றி விசாரணை அல்லது புலனாய்வை மேற்கொள்ளும்படி கோரும் போது வாசிக்க இயலாமல், விளங்கிக் கொள்ள இயலாமல், முறையற்ற பண்பற்ற மொழிநடையில் எழுதப்பட்டிருந்தால், வாசிக்க இயலாமல் எழுதியிருக்கு அல்லது விளங்காத மாதிரி 2 விளங்கையில் முறை இல்லாமல் பண்பில்லாமல் எழுதி கிடக்குது, சரிதானே? சில வேளைகளில் அதை சமர்ப்பிக்க வேண்டிய உரிய திணைக்கள தலைவருடைய சமர்ப்பிக்காமல் நேரே அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பியிருந்தார், அதை நடவடிக்கை எடுக்க மாட்டார். திணைக்கள தலைவருக்கு சமர்ப்பித்து அவர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தான் செயலாளருக்கு சமர்ப்பிக்க வரும். பெட்டி சமணராக்களுக்கான பேருக்கு இது தெரியாது, சரிதானே? முதலாவதாக தொடர்புடைய திணைக்கள தலைவரிடம் சமர்ப்பிக்காமல் முதல் தடவையிலேயே செயலாளரிடம் சமர்ப்பிக்கும் போது நடவடிக்கை எடுக்க தேவையில்லை. 8 சந்தர்ப்பங்கள் இருக்குது. எவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்களினால் அல்லது உத்தியோகத்தர் ஒருவரால் தனிப்பட்ட முறையில் சமர்ப்பிக்கப்படும் கோரிக்கைகள் அல்லது மனுக்களின் மீது கவனம் செலுத்த வேண்டியது இல்லை. 8 சந்தர்ப்பம் இருக்குது. அதுல 2 சந்தர்ப்பங்களுக்கு விசேடமாக ஒரு விளக்கமும் எழுத வேண்டி இருக்கும். 3 மாதம் கடந்ததுக்கு ஒரு விளக்கம் எழுத வேண்டும். அதுபோல ஏற்கனவே மேன்முறையீடு செய்து அந்த அதிகாரி அல்லது அவரை விட பெரிய அதிகாரி மறுத்ததுக்கு திருப்பி மேன்முறையீடு செய்வது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விசேட சந்தர்ப்பமும் இருக்கிறது என்பதை விவரித்து எழுத வேண்டும். குறிப்பாக SLAக்களுக்கு 8 புள்ளிகளுக்கு கேட்கக்கூடிய ஒரு அழகான செகண்ட் பார்ட் கேள்வி ஒன்று இதுக்குள்ளே இருக்கு. MSO சுப்ராவுக்கு இல்லை என்று சொல்லி இல்லை, இதுக்குள்ள அழகாக ஒரு 5 புள்ளிக்கு கேட்கலாம், 2 புள்ளிக்கு பிரித்து கேட்கலாம். துண்டு துண்டா இதுக்குள்ள கேள்விகள் இருக்குது, கவனமா படிச்சுக்கோ, சரியா? அடுத்த 3வது பகுதி தொடர்பில் அதிக முக்கியத்துவம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை, இது எங்களுக்கு தெரிஞ்சால் சரி. ஒரு விடயப்பரப்புக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் இருக்கிற போது நேர ஜனாதிபதிக்கு அனுப்பினால் ஜனாதிபதி அந்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்.
இப்ப கனவேரி ஜனாதிபதி செயலகத்துக்கு தான் கடிதம் அனுப்புறது, சரிதானே? ஜனாதிபதி செயலகத்துக்கு கடிதம் அனுப்புகிறது. ஜனாதிபதி செயலகத்தில் இருக்கிற ஆட்களுக்கு அது தெரியும், அவர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தான் அதை அனுப்புவார். ஜனாதிபதிக்கு இப்ப கல்வி விடயம் தொடர்பில் தொடர்ச்சியாக ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பினார். அவர் அதை கல்வி அமைச்சர், இப்போது இருக்கிற பிரதமர் தானே கல்வி அமைச்சர், அவருக்கு அதை அனுப்பி வைத்தார். சரியா? அதே போல அவசரமா கவனம் செலுத்த வேண்டியது என்கிறத தவிர மற்றபடி எங்களுக்கு ஒரு மனு தந்திருக்கிறார். தந்து 10 நாள் தான் ஆகுது, 10 நாள் கிடக்கையில். அதுக்கிடையில் அதுக்கு ஒரு திருப்பி ஒரு கடிதம் ஒன்று ரிமைண்டர் ஒன்று போடுகிறார். அந்த ரிமைண்டருக்கு நீங்கள் கவனம் எடுக்க தேவையில்லை. இதில் திருத்தி அமைக்கப்பட்டது என்று இருக்கிறது. நான் அதை காட்ட இல்லைன்னா இந்த தந்தி என்கிற வார்த்தையை மாற்றி இருக்கிறேன். இப்போது தந்தி இல்லை தானே, சரிதானே? அதை டெலிமெயில் என்பதாக மாற்றி இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தந்தி என்கிற வார்த்தையை மாற்றி இருக்கிறவன்றதுக்கே ஒரு சுற்றறிக்கை வந்தது. அதுதான் அதில் திருத்தி அமைக்கப்பட்ட விடயம். இனி நான் அறிக்கைகளுக்குள்ள போகிறேன். அப்ப இதுல முக்கியமான 2 கேள்விகள் சொல்லிட்டு, இந்த மனு அல்லது கோரிக்கை முன்வைக்கப்படக்கூடிய விதிகள் 2 சொல்லணும். எவ்வாறான சந்தர்ப்பங்களில் இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்பது முக்கியமான ஒரு விடயம். அறிக்கைகள் என்பது நாங்கள் அலுவலக முகாமைத்துவத்தில் அல்லது அலுவலக முறையில் படிக்க போகிற கடிதங்கள், அறிக்கைகள் என்பது தொடர்பான விடயம் இல்லை. சரிதானே? இப்ப அறிக்கைகள் எத்தனை வகைப்படும், அறிக்கை என்றால் என்ன, அறிக்கை ஒன்று கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் என்ன, சரிதானே? அறிக்கைகள் பற்றி இப்படி கேட்கிற கேள்விகளுக்கு நான் இங்க விட சொல்லித்தர போறது இல்லை. அதை நாங்கள் தொடர்ந்து வருகிற அலுவலக முறைமை மற்றும் அலுவலக முகாமை செயலமர்வுள்ள கதைப்பம். இது சொல்லுகிறது என்னென்றா ரிப்போர்ட்டிங். அதாவது உங்களுக்கு கீழே இருக்கிற நீங்கள் ஒரு பதவி நிலை அலுவலர் என்று கருதி கொண்டால், பதவி நிலை அலுவலருக்கு ஊடாக சமர்ப்பிக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய அறிக்கையோடு அது அனுப்பப்பட வேணும், உங்களோட ரிப்போர்ட்டிங்கோடு அது போக வேணும், சரிதானே? அது தொடர்பில் 4 ஏற்பாடுகள் இருக்குது. ஒரு நிறுவன தலைவர் அல்லது ஒரு திணைக்கள தலைவர் தன்னுடைய அலுவலர்கள் அல்லது தன்னுடைய அலுவலகம் தொடர்பில் முன்வைக்கும் அறிக்கை, தன்னுடைய மேலதிகாரிக்கு சமர்ப்பிக்கிற ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டுக்கு தான் இங்க நாங்கள் இந்த விடயத்தை கதைக்கிறோம், சரிதானே? இப்போ தனக்கு கீழமைந்த உத்தியோகத்தர் அல்லது ஒரு சாதாரண பொதுமகன் ஒரு செயலாளர்கிட்ட அல்லது திணைக்கள தலைவர்கிட்ட கடிதத்தை சமர்ப்பிக்கிறது, அந்த பொதுமகனுடைய அல்லது உத்தியோகத்தருடைய கடிதத்தை நீங்கள் செயலாளர் அல்லது திணைக்கள தலைவர்கிட்ட சமர்ப்பிக்கிற போது தங்களுடைய நடவடிக்கைக்காக அனுப்பி வைக்குதுன்னு கொடுக்கறது உங்களுடைய வேலை இல்லை. அதை பற்றிய உங்களுடைய கருத்துரைகளையும் பரிந்துரைகளையும் முன்வைத்தல் வேண்டும். அதாவது உங்களுடைய அவதானிப்புகளையும் ஒப்சர்வேஷனையும் ரெக்கமெண்டேஷனையும் அங்கே வைக்கும், சரிதானே? அல்லது உங்களுடைய ஒப்பீனியன் அண்ட் ரெக்கமெண்டேஷன், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அபிப்பிராயத்தையும் உங்களுடைய சிபாரிசுகளையும் அதில் எழுத வேண்டும். இப்போ ஒரு உத்தியோகத்தர் லீவுக்கு விண்ணப்பிக்கிறேன், அவர் 9ஆம் மாதம் 1ஆம் தேதியில இருந்து லீவுக்கு விண்ணப்பிக்கிறார். இப்போ லீவு அவருக்கு அனுமதி வருவதற்கு 15 நாள் தாமதம் ஆகிட்டது. 9ஆம் மாதம் 16ஆம் தேதி தான் அவருக்கு கடிதம் கிடைக்குது. அவர் விண்ணப்பித்தது 6ஆம் மாதமோ 7ஆம் மாதம் விண்ணப்பிச்சுட்டார். 9ஆம் மாதம் 1ஆம் தேதி அவர் வெளிநாட்டுக்கு போக போறோன்னு லீவு கேட்கிறார். நீங்கள் எல்லாம் அனுப்பிட்டீங்களா, அது போயிட்டு அவர் 15ஆம் தேதி தான் கடிதம் கிடைக்குது. அப்போ அந்த 15 நாளும் ஒரு அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். இப்போது அவர் தன்னுடைய விடுமுறையை கேட்கிறார். 9ஆம் மாதம் 16ஆம் தேதியில இருந்து தன்னுடைய விடுமுறை ஆரம்பிக்கும்படியாக விடுமுறை தேதியை சீர் செய்து தரும்படி ஒரு கடிதம் கேட்கிறார். இது யாருக்கு கொடுப்பார்? அவர் ஒரு பிரதேச செயலகத்தில் வேலை செய்கிறாராக இருந்தால் பிரதேச செயலர்கிட்ட தான் கொடுப்பார். பிரதேச செயலர் ஒரு திணைக்கள தலைவர் அல்ல, அரசாங்க அதிபர், ஒரு திணைக்கள தலைவர், அதை விட பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர்.
செயலாளர் தான் இதை அனுமதிக்க போகிறார். அவருக்கு பதிலாக அங்கே இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அதை செய்வார். அப்போ தனக்கு கீழே பணியாற்றுகிற உத்தியோகத்தர் ஒருவர் இந்த கோரிக்கையை முன்வைக்கிற போது முதலாவது அங்கே மேலே நாங்கள் படிச்சினாங்கள் அவ்வாறான கோரிக்கையை ஏற்க மறக்கக்கூடாது, கட்டாயமாக அதை முன்வைக்க வேணும் என்று சொல்லி மேலே பார்த்துருக்கு. இப்போ ரிப்போர்ட்டிங் செய்கிறது அப்படின்னு பார்த்தேன். அந்த உத்தியோகத்தர் அதை பற்றிய தன்னுடைய கருத்து எழுதணும், தன்னுடைய ஒப்பீனியன் என்ன, சரியா, அவருடைய ரெக்கமெண்டேஷன் எழுதணும். இதில் அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுகிறேன் என்பதை எழுதி இதை முன்வைக்க. இது ஏன் உங்களை படிப்பிக்கிறேன்னா நாளைக்கு நீங்களே அப்போ இருந்து கொண்டு பிள்ளை செய்யக்கூடாது, இப்படி அதை வடிவா செய்யணும். தனக்கு கீழ் பணியாற்றும் உத்தியோகத்தர் அல்லது வேறொரு நபருடைய கடிதத்தை திணைக்கள தலைவர் செயலாளரிடம் சமர்ப்பிக்கும் போது அது தொடர்பில் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிக்க அதை பற்றிய தன்னுடைய கருத்துக்கள் பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும். சில வேளைகளில் இவ்வாறு சமர்ப்பிக்கிற இந்த பரிந்துரைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சு சமர்ப்பிக்க தேவையில்லை, சரிதானே. பொதுமக்கள் அல்லது உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்கத்திலே சமர்ப்பிக்கும் கோரிக்கை ஒன்று தொடர்பாக அறிக்கை எழுதுகிற உத்தியோகத்தரால முன்வைக்கப்படுகின்ற பரிந்துரைகள் ரெக்கமெண்டேஷன்ஸ் இரகசியத்தன்மை வாய்ந்ததாக காணப்படுதல் வேண்டும். அவர் உண்மையான அபிப்பிராயத்தை அதில் எழுத வேணும், அது இரகசியத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேணும். கோவையில் இருக்க வேணும், அது வேறு, இரகசியத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேணும். அடுத்தது சில வேளையில் உத்தியோகத்தரோ பொதுமக்களோ சமர்ப்பிக்கிற கோரிக்கை தொடர்பாக நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டிங் செய்யல இதில் என்னென்ன விதமான குறைபாடுகள் அல்லது குற்றச்சாட்டுகளை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார், அவர் என்ன ரிலீஃபை கேட்கிறார், என்ன ரெமெடியை கேட்கிறார், சரியா என்பதை இந்த அறிக்கை எழுதுகிற உத்தியோகத்தர் திட்டவட்டமாக தெரிந்து அதனோட தொடர்புள்ள விடயங்கள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக எழுத வேண்டும். இவருக்கே கடிதம் வழங்காமல் அங்கால அனுப்பக்கூடாது. அப்ப அங்க அவர் என்னென்ன குறைபாடுகள் குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார், அதுக்கு அவர் என்ன நிவாரணம் கேட்கிறார், அவர் சொல்லுகிற அந்த விடயங்கள் தொடர்பில் அறிக்கை எழுதுகிற உத்தியோகத்தருக்கு திட்டவட்டமாக இந்த விடயங்கள் தெரிஞ்சிருக்கு போன்ற விடயங்களை சுருக்கமாக குறிப்பிட்டு ரிப்போர்ட்டிங் செய்ய வேண்டும், சரியா. இது தவிர அவர் தன்னுடைய ஒப்சர்வேஷனையும் இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் என்கிறதையும் ஒரு ப்ரொபோசல் ஒன்றே அந்த ரிப்போர்ட்ல வைக்க வேண்டும். இது தொடர்பில் நான் இந்த விடயங்களை அவதானித்திருக்கிறேன் என்பது தொடர்பாகவும் அவருக்கு நாங்கள் இப்படியாக ஒரு நிவாரணத்தை வழங்கலாம் என்பது தொடர்பில் தன்னுடைய ப்ரொபோசலை வழங்க வைக்கும். அறிக்கை எழுதுகிற உத்தியோகத்தை தன்னுடைய அறிக்கையை பூர்த்தி செய்கின்ற போது இந்த குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக இந்த பிரச்சனைகளை தான் அவதானித்த வகையில் தான் இந்த விடயங்களை அவதானித்தேன், அந்த மனதாரருக்கு எவ்வகையான பதிலை கொடுக்கலாம் அல்லது எவ்வகையான தீர்வை கொடுக்கலாம் என்பது தொடர்பில் தன்னுடைய முன்மொழிவை உள்ளடக்கி அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். ஆகக்கூடியது 1 மாதத்துக்கு பிந்தாமல் அறிக்கையிடுதல் கட்டாயமானது. ஒருபோதும் அதனை 1 மாதத்துக்கு மேல் தாமதப்படுத்தக்கூடாது, சரியா. இந்த விடயங்கள் தெரியாமலே பல பேர் பெரிய பெரிய இடங்கள்ல இருந்து அப்படியே எல்லாம் போயிடும். நீங்களாவது படிச்சுட்டு போய் சொல்லணும், இப்படி 1 மாதத்துக்கு மேல தாமதிக்க கூடாது இருக்குது, தாபன விதிக்கோ என்ற ஒரு சட்ட ஏற்பாடு, இதை மீறக்கூடாது, இந்த மாதிரியாக தெரிஞ்சு நீங்களாவது சரியா வேலை செய்யுங்க. அப்ப 4 விடயம் இங்க இருக்கு. இந்த அறிக்கையிடல் என்பது தொடர்பாக விளங்குதான இது கேள்வி தெளிவாக இருக்கும். சாதாரணமாக வரக்கூடிய அலுவலக முறைமை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்காது. இது எப்படி கேட்பார்கள் என்றால், தனக்கு கீழ் பணியாற்றும் ஒரு அலுவலர் அல்லது ஒரு நபருடைய கடிதம் அல்லது கோரிக்கை தொடர்பாக திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவர் ஒருவர் அறிக்கையிட வேண்டிய முறைமை தொடர்பான ஏற்பாடுகள். இந்த கேள்வியை பார்க்கிற போது இந்த இடம்தான் என்று உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு, சரிதானே. பொதுவாக அறிக்கைகள் என்று சொல்லி அப்படி கேட்க முடியும். அறிக்கையிடுதல் தொடர்பில் செய்யப்பட்டுள்ள முக்கியமான ஏற்பாடுகள் 4 ஏற்பாடு இருக்கு. இந்த 4ஐயும் எழுதக்கூடிய அளவுக்கு நீங்கள் இதை பார்த்து கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்லுகிறேன்,
ஒரு உத்தியோகத்தர் அல்லது பொதுமக்கள் சமர்ப்பிக்கும் கோரிக்கை தொடர்பாக அறிக்கையிடும் போது ஒரு நிறுவன தலைவர் கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் இந்த நாளையும் எழுத வேணும். உங்களுக்கு விளங்கணும். இது தாவர விதி கோவையின் 28ஆம் அத்தியாயத்துக்குள்ள வருது. சரியா? ஏனல் எழுதுறது தொடர்பாகவும் பார்த்து கொண்டு ஒரு சிறிய இடைவெளியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏனல் எழுதுறது ஒரு பிரச்சனையும் இல்லை. சிங்கிள் பேஜில் எழுதக்கூடாது, சிங்கிள் சைட்டில் எடுக்கக்கூடாது. ஏனல் எப்பவும் தாளினுடைய 2 புறங்கள்லையும் இருக்கணும். குறிப்பாக கையால் எழுதுவதை விட டைப் பண்ணி இருக்கும். நாட்குறிப்பு என்ற ஏனல் சரிதானே? அல்லது ரிவ்யூ. ஏனலோ ரிவ்யூவோ ஒரு தாளின் 2 புறங்களிலும் தட்டச்சு செய்யப்பட வேண்டும். பந்திகள் இலக்கமிடப்பட வேண்டும். மற்றது அங்கே செய்யப்பட்ட கர்மங்கள் தொடர்பாக இருக்க வேணும். அதில் மற்ற ஆக்களை விமர்சிக்கக்கூடாது. ஏனல்ல அல்ல ரிவ்யூவில் ஆக்களை விமர்சிக்கிறதாக இருக்கக்கூடாது. மற்றது அதோடு சம்பந்தப்பட்ட கடிதங்கள்கிட்ட சமரி எழுதுறது ஏனல் இல்லை. செய்யப்பட்ட கர்மங்கள் தொடர்பாகத்தான் எழுதணும். ஒவ்வொரு நாளும் என்னென்ன கர்மங்கள் ஆற்றப்பட்டது, எங்கே போனீங்க, யாரை விசாரிச்சனீங்க, என்ன செய்த நீங்கள். இப்போ இங்கே வர தொடர்பாக ஒரு ஏனல் எழுத போறீங்கன்னா அந்த திகதியில் எங்கே போனீங்க, வாக்குமூலம் எடுத்தனீங்களா, களஞ்சியத்தை பரிசோதித்தனீங்களா, பொருட்களை ஸ்டோக் எடுத்தனீங்களா, அதுபோல். அப்போ ஒரு ஏனல் அல்லது ரிவ்யூ நாட்குறிப்பு அல்லது மீளாய்வு ஒன்று முதலாவது தாளின் 2 புறங்களிலும் தட்டச்சு செய்யப்பட வேண்டும். பந்திகள் இலக்கமிடப்பட வேண்டும். நாட்குறிப்பு அல்லது மீளாய்வு மேற்கொள்ளப்பட்ட கருமங்கள் பற்றிய அறிக்கையாக இருக்க வேண்டும். சரியா? என்னென்ன அதில் இருக்கக்கூடாதுண்டா, மற்றவர்களை விமர்சிப்பதாக அது இருக்கக்கூடாது. மற்றவர்களை விமர்சிப்பதற்கான ஒரு வழியாக அதை பயன்படுத்தக்கூடாது. அதுபோல அங்கு நடைபெற்ற கடித பரிமாற்றங்களினுடைய கருத்துக்களை சுருக்கமாக எழுதுவது ஒரு ஏனல் அல்ல. அங்கு நடைபெற்ற கடித பரிமாற்றங்கள், அந்த கடிதங்களோடு தொடர்புடைய அதின் சமரியை எழுதுறது ஏனல் இல்லை. இதை காலத்துக்கு காலம் ஒன்றாக சேர்த்து கட்டி வைத்திருக்க வேணும். அதை ஒன்றாக கட்டி பாதுகாத்து வைத்திருக்க வேணும். நாட்குறிப்புகள் மீளாய்வுகள் என்று சொல்லுகிறது ஜேர்னல் அண்ட் ரிவ்யூ. இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் அதுக்குள்ளே இருக்குது. சரியா? ஒன்று அது தாளினுடைய 2 புறங்கள்லையும் தட்டச்சிட வேணும், பந்திகளுக்கு இலக்கமிட்டிருக்க வேணும். 2வது அது மேற்கொள்ளப்பட்ட கர்மங்கள் பற்றி என்னென்ன காரியங்கள் செய்தீங்கள் என்பதை பற்றி அறிக்கையாக இருக்கும். இது ஒரு விடயம். அடுத்தது செய்யக்கூடாத விடயம், மற்றவர்களை விமர்சிப்பதாக அல்லது கடித பரிமாற்றத்தின் சாராம்சத்தை கொண்டதாக அது இருக்கக்கூடாது. இதை கட்டி வைக்க இதையும் உள்ளடக்கினால் சரி. நாங்கள் 9வது பெரிய தலைப்பும் முக்கியமானதும் பல பரீட்சைகளில் தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ளப்படுகிற ஒரு விடயம். அதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொள்வோம். உங்களிடம் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்காக ஆஃப் ரெக்கார்டிங்கில் சில நிமிடங்கள் காத்தும் இருக்கும். இந்த அத்தியாயத்தினுடைய மிக முக்கியமான பகுதி. இதற்குள்ள சாதாரணமாக தரம் 3 முகாமைத்துவ சேவை அலுவலர்கள், அபிவிருத்தி அலுவலர்கள் போன்றோருக்கு நடைபெறுகிற வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில் இருந்து வரையறுக்கப்பட்ட இலங்கை நிர்வாக சேவைக்கான போட்டி பரீட்சை வரைக்கும் பல தடவைகள் இதுக்குள்ள கேள்விகள் வந்திருக்குது. இது முக்கியமாக கவனம் செலுத்தப்படுகிற, கவனம் குவிக்கப்படுகிற இடம், ஃபோக்கஸ் பண்ற ஏரியா. சரியா? சரி, அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேணும் இந்த விடயங்கள் தொடர்புடைய சட்டம் எது என்று சொல்லி கேட்டால் எங்களுக்கு அதை சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். 73ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க தேசிய சுவடிகள் பாதுகாப்பு சட்டம். சரிதானே? 73ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க தேசிய சுவடிகள் பாதுகாப்பு சட்டம். அது 81ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க சட்டத்தால் திருத்தப்பட்டிருக்கு. 73ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க தேசிய சுவடிகள் பாதுகாப்பு சட்டம் 81ஆம் ஆண்டின் 30ஆம் இலக்க
திருத்தச் சட்டத்தினால திருத்தப்பட்டிருக்கு. சாதாரணமாக தேசிய சுவடிகள் பாதுகாப்பு சட்டம், இந்த இலக்கம் தெரிஞ்சிருந்தால் நல்லது. ஆக முக்கியம் இல்லை. சரிதானே? நீங்கள் படித்து கொண்டு வரையக்குள்ள ஞாபகம் இருந்தால் நல்லது. இந்த 73-48 என்கிறத ஓரளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கலாம். சரிதானே? 48 இலங்கை சுதந்திரம் அடைஞ்சா அந்த இலக்கமும் 73 அங்கே ஒரு சட்டம் தரையக்குள்ள இதுதான் சட்டம் என்று தெரிஞ்சு சொல்லக்கூடிய மாதிரி எழுதாவிட்டாலும் தருகிற விடையில கண்டுபிடிக்கிறதுக்கு என்றாலும் அது பயன்படும். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இங்கே கடமை ரீதியான எழுத்தாவணங்களுடைய கட்டுக்கோப்பு, அவற்றை பாதுகாத்தல், அளித்தல் என்பவற்றோடு தொடர்புடைய சட்டம் தேசிய சுவடிகள் பாதுகாப்பு சட்டம். இங்கு ஒரு நிறுவனம் அல்லது திணைக்களத்தினுடைய ஆவணங்களுக்கு அவற்றினுடைய கட்டுக்காப்பு, முகாமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியவர் திணைக்கள தலைவர் அல்லது பொறுப்பு கூற வேண்டிய உத்தியோகத்தர் என்று சொல்லி அந்த சட்டத்தினாலே அடையாளப்படுத்தப்படுகிறவர். இதில் கேட்கக்கூடியது சாதாரணமாக அதை சட்டம் கேட்கலாம். மற்றது தேசிய சுவடி கூடத்துக்கு அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் விசேடமாக குறித்துரைக்கப்பட்டவை தவிர ஏனையவை 25 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆவணங்கள் தான் அங்கே அனுப்புவோம். இப்போ 25 வருடங்களுக்கு மேற்படாத காலத்தை கடந்துள்ள அரசு ஆவணங்களை அரசு அலுவலகம் ஒன்றிலிருந்து தேசிய சுவடி கூடத்துக்கு அனுப்புவது என்று சொல்லி அப்படியல்ல. இது மேற்பட்ட காலமா 25 வருடங்களுக்கு மேற்பட்ட காலத்தை கடந்துள்ள என்று நீங்கள் அதை வாசிக்கவும். இந்த மொழிபெயர்ப்பில் இருக்கிற குறைபாடு, தயாரிக்கப்பட்ட திகதியில இருந்து 25 வருடத்திலும் கூடிய காலத்தை கடந்துள்ள ஆவணங்களை எங்கே அனுப்ப வேணும்? தேசிய சுவடி கூடத்துக்கு. தேசிய சுவடி கூட்டத்துக்கு அனுப்புவதும் பதிவேட்டறைக்கு அனுப்புவதும் ஒன்றில்லை, ரெக்கார்ட் ரூமுக்கு அனுப்புறதும் ஒன்றில்லை. அது பதிவேட்டறை என்றது உங்களோட ஆஃபீஸில் இருக்கிற ஒரு இடம் இருக்கும், அங்கே கொண்டு போய் வைக்கிறது. சரிதானே? அங்கே வைக்கிற ஆவணங்களை பிறகு தேவை ஏற்பட்டால் திருப்பி நீங்கள் பயன்படுத்த போகிற ஆவணங்களை தான் ரெக்கார்ட் ரூமில் கொண்டே வைப்பீங்க. அங்கே இருந்து 25 வருஷம் கடந்தது தான் பிறகு தேசிய சுவடிகள் கூடத்துக்கு போகும். அதுவும் ஒரு தடவை கேட்டாங்க, ரெக்கார்ட் ரூமுக்கு அனுப்பக்கூடாது, அதாவது பதிவேட்டறைக்கு அனுப்பக்கூடாத ஆவணங்களை வை என்று சொல்லி. சரிதானே? பதிவேட்டறைக்கு அனுப்பக்கூடாது, ரெக்கார்ட் ரூமில் எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கக்கூடாது. சரிதானே? மீள ஒருபோதும் பயன்படுத்த முடியாத ஆவணங்கள் அல்லது மீள பயன்படுத்துவதற்கு உபயோகப்படாத ஆவணங்கள், சாதாரணமாக அனைத்து பணிகளும் நிறைவடைந்து மீண்டும் ஒருபோதும் பயன்படுத்தப்படாது என்று கருதப்படக்கூடிய சம்பவ கோவைகள் போன்ற ஆவணங்கள், நாளாந்த எழுத்து வேலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆவணங்கள். நாளாந்தம் ஏதாவது எழுத்து வேலைகள் செய்கிறதுக்கு பயன்படுத்துவோம் தானே, நாளாந்தம் எழுத்து வேலைகள் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆவணங்கள், அரசு அலுவலகங்களில் உள்ள பெறுமதியற்ற அன்றாட ஆவணங்கள். பெறுமதியற்ற அன்றாட ஆவணங்கள் என்பது அவை மீண்டும் அவற்றிலிருந்து எந்த விதமான தகவல்களோ தரவுகளோ பெற்று பயன்படுத்தப்பட போவது இல்லை. அவ்வாறான ஆவணங்களை பதிவேட்டறைக்கு அனுப்ப தேவையில்லை. அப்ப அந்த ஆவணங்கள் அழிக்கப்பட வேண்டும். பெறுமதியற்ற ஆவணங்களும் அன்றாட எழுத்து வேலைகளுக்கு பயன்படுத்திய ஆவணங்களும் அழிக்கப்பட வேண்டும். இவ்வாறு அழிக்கப்படுவது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை, பெறுமதியற்ற ஆவணங்கள், அன்றாட எழுத்து வேலைகளை பயன்படுத்திய ஆவணங்கள் போன்றவற்றை அழிப்பது தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எவை என்று சொல்லி இருக்கு. இவ்வாறு பெறுமதியற்றதாக கருதப்பட்டு அழிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் பற்றிய அட்டவணைகளை அது தொடர்பாக தயாரித்து இற்றைப்படுத்தி தேசிய சுவடிக்கூட பணிப்பாளருடைய வழிகாட்டல் என்றால் அவர் அது தொடர்பாக காலத்துக்கு காலம் கைட்லைன்ஸ் விடுவார், அவரோடு கலந்தாலோசித்து மேற்கொள்ள வேண்டும்.
இது பயனற்றவை என்று சொல், அதாவது பெறுமதியற்றதாக கருதப்பட்டு அளிக்கப்பட வேண்டிய அன்றாட ஆவணங்கள் தொடர்பான ஒரு லிஸ்ட்டை தயாரிக்கிறதுக்கு யாரோடு கலந்துரையாட வேண்டும்? தேசிய சுவடிக்கூட பணிப்பாளரோடு கலந்து ஆலோசித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறான அட்டவணைகள் தயாரிக்கப்பட்டு அனுமதி பெறப்பட வேண்டுமாக இருந்தால் அட்டவணைப்படுத்தப்பட்டு 1 மாதத்துக்குள்ள தேசிய சுவடிக்கூட பணிப்பாளருக்கு அனுப்பப்பட வேண்டும். சில வேளை 4 விடையில் ஒரு விடைக்கு கீறுறதாக வந்தால் யாரிடம் அனுமதி பெற வேணும்? தேசிய சுவடிக்கூட பணிப்பாளர். தயாரிக்கப்பட்ட அட்டவணைகளை அனுமதிக்காக சமர்ப்பிக்க வேண்டிய கால எல்லை ஆகக்கூடியது 1 மாதம். 1 மாதத்துக்குள் அனுமதிக்காக அதை சமர்ப்பிக்க வேண்டும். பெறுமதியற்ற ஆவணங்கள், அறிக்கைகள், நாளாந்த எழுத்து வேலைகளுக்கு பயன்படுத்திய காகிதாதிகள் என்பவற்றை அளிப்பதற்கு அனுமதி பெறப்பட்டால் அது அளிக்கப்பட வேண்டிய முறை தொடர்பாக சொல்லும். சரிதானே? அலுவலகத்தில் காணப்படுகிற அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் தொடர்பில் அல்லது ஆவணங்களை அளிப்பது தொடர்பில் பின்பற்றப்பட வேண்டிய நடவடிக்கை. முதலாவது சுவடிக்கூட பணிப்பாளரோடு கலந்து ஆலோசனை செய்து அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்களின் அட்டவணையை தயாரிக்க வேணும். 2வது, அந்த அட்டவணைக்கு 1 மாத காலத்துக்குள்ளே அனுமதி பெற வேண்டும். 3வது, அதை அளிப்பதற்கான திகதியொன்றை நிர்ணயிக்க வேண்டும். அவற்றை அளிப்பதற்கான திகதியொன்றை நிர்ணயிக்க வேண்டும். திணைக்கள தலைவருடைய உத்தரவு மற்றும் பொறுப்பில் அவை அளிக்கப்பட வேண்டும். திணைக்கள தலைவருடைய கண்காணிப்பில் தான் அது நடக்கணும். அவருடைய ஓர்டர், சரிதானே, அவருடைய பொறுப்பு. திணைக்கள தலைவருடைய பொறுப்பிலும் அவருடைய உத்தரவின் பேரிலும் அளிக்கப்படுதல் வேண்டும். அளிக்கப்பட்ட ஆவணங்கள் தொடர்பில் பதிவேடு ஒன்று பேணப்பட வேண்டும். அந்த பதிவேட்டில் கீழ்வரும் விடயங்களை எழுத வேண்டும். இதையே தனி கேள்வியாக கேட்கிறவர்கள் அளிக்கப்பட்ட ஆவணங்கள், அறிக்கைகள் தொடர்பில் பேணப்படும் பதிவேட்டில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் அவை என்று கேட்பார்கள். ஒட்டுமொத்தமாக எழுதுவதாக இருந்தாலும் நீங்கள் இதையும் சேர்த்துத்தான் எழுத வேண்டும். முதலாவது விடயம் என்ன சொன்னாங்கள்? பெறுமதியற்ற அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் தொடர்பாக சுவடிக்கூட பணிப்பாளரோடு கலந்து ஆலோசித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அது தொடர்பான அட்டவணைகள் தயாரித்து 1 மாத காலப்பகுதிக்குள்ளே அனுமதி பெற வேண்டும். அனுமதி கிடைத்தவுடன் அவற்றை அளிப்பதற்கு ஒரு திகதியை நிர்ணயிக்க வேண்டும். திணைக்கள தலைவருடைய பொறுப்பிலும் உத்தரவின் பெயரிலும் மட்டும்தான் அது அளிக்கப்பட வேண்டும். அளிக்கப்படுகிற ஆவணங்கள் தொடர்பாக பதிவேடு ஒன்று பேணப்பட்டு பதிவேட்டில் கீழ்வரும் விவரங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். சரியா? இதில் இருக்கிற 7 விவரம்: ஆவணத்தினுடைய பெயர், இலக்கம், ஆவணம் அல்லது கோப்பினுடைய இலக்கம், ஆரம்பிக்க திகதி, இலக்கம் போன்றவை இருக்கும். அடுத்தது சப்ஜெக்ட், அதுக்கு என்ன தலைப்பு, அதன் டைம் பீரியட், எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் பாவிச்ச நீங்கள், அதில் இருக்கிற விடயங்கள் பற்றிய ஒரு சாராம்சம். அது அன்றாட விடயங்களாக இருந்தால் தேவையில்லை. உதாரணத்துக்கு பொதுசன மாதாந்த உதவிப்பட விண்ணப்பங்கள் என்றால் பிறகு அதுக்கு சாராம்சம் எழுதி கொண்டிருக்க தேவையில்லை. அது ஒரு ரெகுலர் மேட்டர் இல்லையாக இருந்தால் அது இந்த சமரி. அளிப்பதற்கு அதிகாரம் வழங்கப்பட்ட கடிதத்தின் தொடர்பு குறிப்பு என்றால் அந்த கடிதத்தினுடைய இலக்கமும் திகதியும் யார் அனுமதி அளித்தது என்பது தொடர்பில். அளிக்கப்பட்ட முறை, கிழிச்சதா, எரிச்சதா, அல்லது வாழைச்சேனைக்கு அனுப்பினதா, நெப்டி உணவு போட்டதான்னு கேட்பாங்க. தேசிய கடதாசி கொடுத்த அவரிடம் கையளித்ததா, அளிக்கப்பட்ட திகதி. இந்த 7 விடயமும் கட்டாயம் படித்து வச்சிருக்க வேணும். இது கேள்வியாக கேட்பார்கள், கேட்டிருக்கிறார்கள். அளிக்கப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக பேணப்படும் பதிவேட்டில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள், அந்த டாக்குமெண்ட், அந்த ஆவணத்தினுடைய கோப்பின் இலக்கம், திகதி, விடயம், அதனோடு தொடர்புடைய கால எல்லை, அதில் உள்ளடங்கியுள்ள விடயங்கள் வழமையாக இடம்பெறும் விடயங்கள் அல்லாவிட்டால் அதை பற்றிய சாராம்சம், அளிப்பதற்கு அதிகாரம் வழங்கிய கடிதம் பற்றிய தொடர்பு குறிப்பு, அளிக்கப்பட்ட முறை, அளிக்கப்பட்ட திகதி என்பவை தொடர்பாக
விவரங்களை நீங்கள் குறித்து வச்சிருக்க வேணும். இப்ப அளிக்கிற சம்பந்தமா கேட்டால் முழுமையாக ஒரு கேள்வி கேட்டாலும் எழுதக்கூடியதாக இருக்கணும். பெறுமதியற்ற அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் தொடர்பாக பெறுமதியற்ற அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் தொடர்பாக அட்டவணைகள் ஒன்று தயாரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி தயாரிக்கும் போது தேசிய சுவடிக்கூட பணிப்பாளருடைய கலந்து ஆலோசித்து அட்டவணை தயாரிக்க வேணும். இரண்டாவது, அவ்வாறு அட்டவணைப்படுத்தி 1 மாதத்துக்குள்ள அங்கீகாரம் பெற வேணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள், வாரன். சரி, தொடர்ந்து பேசுவோம். முதலாவது சுவடிக்கூட பணிப்பாளரோட அட்டவணை தயாரிக்கிற சம்பந்தமாக கதைக்க வேணும். ரெண்டாவது, அட்டவணை தயாரித்து 1 மாதத்துக்குள்ள அனுமதி எடுக்க வேணும். மூன்றாவது, அனுமதி கிடைச்ச உடனே அளிக்க வேண்டிய திகதி ஒன்றை தீர்மானிக்க வேணும். நாலாவது, திணைக்கள தலைவருடைய உத்தரவு மற்றும் பொறுப்பில் அதை அளிக்க வேணும். அஞ்சாவது, அளிப்பது தொடர்பான பதிவேடு ஒன்றில் 7 விஷயங்களை எழுதி வச்சிருக்க வேணும். சரியா? இந்த பகுதியை பார்க்க 25 வருடங்களுக்கு மேற்பட்ட ஆவணங்களை அனுப்ப வேண்டும் என்றது அதை ஏற்கனவே சொல்லியாச்சு. இது நெடுக கேட்கிறாங்க, அளிக்கப்படக்கூடாத ஆவணங்களை பற்றி சொல்லுங்கோ என்று சொல்லி. சரிதானே? என்னென்ன ஆவணங்களை எல்லாம் அளிக்கக்கூடாது என்று 15 ஆவணம் இருக்கு. உங்களை 15ஐயும் கேட்கிறீங்க. குறைஞ்சது 10 எழுதக்கூடிய மாதிரியாக இருந்தால் சரி. சரியா? ஒன்று, பிரித்தானியருடைய ஆட்சி காலத்திலே, அதாவது 48ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு அல்லது பாராளுமன்றம் தாவிக்கப்படுவதற்கு முன்னர் குடியேற்ற நாட்டு செயலாளரோட மேற்கொள்ளப்பட்ட குடியேற்ற நாட்டு செயலாளரோட மேற்கொண்ட கடித தொடர்பு அளிக்கக்கூடாது. அடுத்தது, திணைக்களத்தினுடைய உருவாக்கம், மீளமைப்பு, கூட்டுணைப்பு, நிர்வாகம், உத்தியோகத்தர்களுடைய நியமனம், திணைக்களத்தை முடிவுறுத்தல் தொடர்பான ஆவணங்கள். இப்போ என்னென்ன, தபால் திணைக்களம், தந்தி, தொலைத்தொடர்பு, தபால் தந்தி தொலைத்தொடர்பு திணைக்களம் என்று சொல்லி கூட்டிணைக்கப்பட்டது. இந்த மாதிரியான விடயங்கள் நடந்திருக்கும் அந்த வரலாற்று நிகழ்வுகளை. அதுபோல இந்த பிடபிள்யூடி என்ற பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் என்கிறது மாற்றி அமைக்கப்பட்டது. அப்போ அவ்வாறு செய்யப்பட்ட அது தொடர்பான அந்த ஆவணங்கள் அளிக்கக்கூடாது. அதே போல இந்த நாணயத்தாள்கள் மாதிரிகள் அது நிரந்தரமாக பேணி பாதுகாக்க வேண்டியது. அப்படியான வேறு ஆவணங்களும் இருக்கு. சரிதானே? காலத்துக்கு காலம் வெளியிடப்பட்ட நாணயங்களினுடைய மாதிரிகள் இருக்கும். பிரித்தானியர் காலத்தில் வெளியிடப்பட்ட 1% என்பதில் இருந்து இருக்குது, அது அளிக்கக்கூடாது. அதே போல பொலிசி டாக்குமெண்ட் அளிக்கக்கூடாது. கொள்கை ரீதியான விடயங்கள் தொடர்பான ஆவணங்கள் அளிக்கக்கூடாது. அதனோட தொடர்புடைய அறிக்கைகள், ஆவணங்கள் அளிக்கக்கூடாது. அதுபோல விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு அல்லது ஜனாதிபதி, அமைச்சர், பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஏதாவது ஒரு விசேட விசாரணை சட்டத்தால் நியமிக்கப்பட்ட விசேட விசாரணை குழு அறிக்கை அளிக்கக்கூடாது. உதாரணமாக, இப்போது நடந்த பட்டளந்த ஆணைக்குழு விசாரணை அறிக்கை அளிக்கப்படையில் அப்படியே இருந்தது. இப்போது அதுக்கு ஒரு நடவடிக்கைக்காக எடுக்கப்பட்டது. சரி, அது கிடப்பில் போடப்படலாமே தவிர அளிக்கப்படுகிறது இல்லை. அது இப்போது நடவடிக்கைக்கு எடுத்திருக்கிறோம். இப்படி நிறைய அறிக்கைகள் அந்தந்த காலத்தில் இருக்கிற அறிக்கைகள் அது அளிக்கப்படுவது இல்லை. அதே போல ஒரு உத்தியோகத்தருடைய பெர்ஃபார்மன்ஸோட சம்பந்தப்பட்ட செயலாற்றுகள் தொடர்பான ஆவணங்கள் அளிக்கக்கூடாது. சரிதானே? ஒரு உத்தியோகத்தரால் செய்து முடிக்கப்பட்ட கர்மங்கள் அல்லது அந்த ப்ரொஜெக்ட் டாக்குமெண்ட் அவருடைய திட்டங்களோடு தொடர்புடைய ஆவணம் அல்லது அறிக்கையும் அளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான உரிமைகள், கடப்பாடுகள், அது பற்றின சாட்சி, அந்த ஆவணங்கள், ஆதனங்கள் தொடர்பான, அதாவது உறுதி மாதிரியான போன்றவை. கால வரையறைகளின் கீழ் அமையாத நட்ட வீட்டுக்கான உரிமை கோரிக்கை ஆகணும். இந்த காலம் முடிஞ்சா நட்ட வீடு கேட்கலாதுன்னா அளிக்கலாம். அப்படி காலம் குறிப்பிடப்படாத நட்ட வீட்டு இந்த கிளைம் டாக்குமெண்ட். சரி, அதுபோல ஒரு சர்வதேச தேசிய நிகழ்வு, புகழ்பெற்ற நிகழ்வு நடந்திருந்தால் அதனோடு தொடர்புடைய அறிக்கை, ஜனாதிபதியின் பதவியேற்பு அறிக்கை, இந்த மாதிரியாக, அல்லது அமெரிக்க ஜனாதிபதியின் விஜயம், இந்திய பிரதமருடைய விஜயம்,
இப்படியாக புகழ்பெற்ற சர்வதேச நிகழ்வுகள் எப்படி ஏதாவது நடந்திருந்தால் சரியா, உதாரணத்துக்கு கொழும்பு பிளான் என்று சொல்லி ஒரு சர்வதேச மாநாடு இலங்கையில் நடந்தது. அதுபோல முக்கியமான விஞ்ஞான தொழில்நுட்ப ஆய்வு அபிவிருத்தி தொடர்பான அறிக்கைகள், பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கைகள், காணி தொடர்பானவை. காணி தொடர்பானதை 25 வருஷம் கழிஞ்சா அனுப்பவும் தேவையில்லையா, அது பதிவாளர் நாயகத்தினைக்கெல்லாம் தான் வச்சு கொள்ளும். அது தேசிய ஜோடிகள் காப்பகத்துக்கு அனுப்புறையில் இந்த ஆவணங்கள் எல்லாம் அளிக்கப்படக்கூடாது. அதை விட பாதுகாக்க வேண்டும் என்று சட்டம் தேவைப்படுத்துவது அல்லது தேசிய சுவடி கூட பணிப்பாளரினால தேவைப்படுத்தப்படுகிற ஆவணம். இந்த 15 ஆவணம் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். எப்படி வச்சிருப்பீங்களோ தெரியாது. இதுவும் அளிக்கப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான பதிவேட்டில் இருக்கிற விவரமும் மிக முக்கியம். சரி, இந்த உத்தியோகத்தர்களுடைய முகவரிகள் தொடர்பாக இதை சின்னதாக வாசித்து வச்சிருங்க. ஏனென்றால் எந்த உத்தியோகத்தரும் அவர் லீவில் இருந்தால் என்ன, எங்கே போனா என்ன, அவருக்கு ஒரு கடிதம் திணைக்களம் அனுப்புறதாக இருந்தால் அந்த கடிதம் அவருக்கு கிடைப்பதை உறுதி செய்கிற ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுக்கும். சரிதானே? அவர் ஒரு கடிதம் உண்டு அவருக்கு போட்டால், அவர் லீவில் நின்றால் என்ன, எங்கே போனால் என்ன, கடிதம் போட்டால் இந்த இடத்துக்கு போனால் அவருக்கு அறிவிக்கப்படும் என்கிற ஒரு முகவரியை கொடுக்கணும். அதுபோல் இந்த ஃபாரின் சர்வீஸுக்கு எடுபடுறார்கள், இலங்கை வெளிநாட்டு சேவையில் செய்கிற ஒரு உத்தியோகத்தர், அவர் வெளிநாட்டில் தானே வேலை செய்வார். அவருக்கு ஏதேனும் நிகழ்ந்தால் அறிவிக்க வேண்டிய முகவரியை கொடுக்க வேண்டும். அதில் மாற்றம் வந்தால் அதை அப்டேட் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். சரிதானே? அதில் மாற்றங்கள் எதுவும் ஏற்படுமாக இருந்தால் அந்த விவரத்திட்ட அப்டேட் பண்ணி பாதுகாக்க வேண்டியது ஒன்று இருக்கு. இது பெரிய அளவுக்கு முக்கியத்துவமானது இல்லை, அந்த பகுதியை நீங்கள் விடலாம். மற்றது விழாக்கள் தொடர்பில் அரசு அலுவலர்களுக்கு 2 வகையான கட்டுப்பாடு இருக்கு. சரிதானே? விழாக்கள் தொடர்பில் 2 வகையான கட்டுப்பாடு இருக்குது. இந்த கட்டுப்பாடு பற்றி கேள்வி கேட்கலாம். முக்கியமா நான் உங்களுக்கு கேட்கலாம்னு சொல்லுகிறது, ஒரு நிர்வாக உத்தியோகத்தராக இருக்கிறவர் அந்த அலுவலகத்துக்கு வழிகாட்டி. அது காலங்காலமாக இருக்கிற ஒரு மரபு. நான் உங்களை புகழ்வதற்காக சொல்ல இல்லை, உண்மையில அதுதான் மரபு. இப்போ நாங்கள் இலங்கை நிர்வாக சேவையில் இருந்தாலும் சில விடயங்களை கலந்துரையாடுகிற போது எனக்கு தெரிந்து மேலதிகாரி, சரிதானே, தற்போது வடக்கு மாகாணத்தின் கௌரவ ஆளுநராக இருக்கிற வேதநாயகம் ஐயா ஒரு தடவை ஒரு விடயத்தினர் அவரோட கலந்துரையாடுகிற போது அவர் சொன்னார், நீங்கள் இது சம்பந்தமா நாங்கள் ஒரு நல்ல ஏஓட்ட கேட்போம் என்று சொன்னார். சரிதானே? இப்போ அவர் அந்த விடயம் தொடர்பில் நான் ஒரு கருத்தோட சொன்னேன், அது இப்படித்தான் செய்யலாம் சார், இப்படி செய்கிறதான் நல்லது என்று சொல்ல நாங்கள் ஒரு நல்ல ஏஓட்ட இதை பற்றி கேட்போம் அப்படி என்று சொன்னேன். அல்லது நல்ல ஒரு ஏஓ மார்ட்ட கேளுங்க இதை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாங்கள் அவர் மட்டுமல்ல பல பேர் உயர்நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசாங்க அதிபர்கள் போன்றவர்கள் கூட என்ன நினைப்பார்கள் என்றால், இந்த விடயங்கள் அதாவது தாபன ஏற்பாடுகள் அல்லது அலுவலக முகாமைத்துவம் தொடர்பான ஏற்பாடுகளை நாங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால் இதை பற்றி முற்றும் அறிந்தவர்கள், நன்றாக தெரிந்தவர்கள் நிர்வாக உத்தியோகத்தர்களான ஏவாக்களுக்கு தான் இது தெரியும் அப்படி என்றுதான் நினைப்பார்கள். அதுபோல நிதி நடைமுறைகள் தொடர்பாக என்ன விடயம் சரி, அது உங்களுக்கு எவ்வளவுதான் எல்லாம் தெரிந்திருந்தாலும் அந்த விடயம் தொடர்பில் ஒரு இடத்தை கேட்கறதாக இருந்தால் அக்கௌண்டனை கேளுங்கோ என்றுதான் சொல்லுவார். சரியா? அக்கௌண்டன்ட்ட கேளுங்கோ, அது எஃப்ஆர்ல எப்படி இருக்குதா என்று சொல்லி அந்த ஏற்பாட்டை கேளுங்கோ என்று சொல்லி கேட்பார். இப்போ நான் நண்பர் அமல்ராஜ் போன்றவர்கள் விதிவிலக்கானவர்கள் இலங்கை நிர்வாக, அவர் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் நிர்வாக உத்தியோகத்தராக பணியாற்றியவர். நிர்வாக உத்தியோகத்தராக இருந்து இலங்கை நிர்வாக சேவைக்கு வந்தவர். அப்போ அவருக்கு கூட அந்த குவாலிட்டி இருக்கு, அந்த குவாலிட்டி எல்லாம் குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கு. அப்போ நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டார்கள், ஏயோட தான் கேட்க வேணும்னு சொல்லுவார்கள், ஏயோக்கு தான் தெரியும் என்று சொல்லி. அப்போ இந்த பரீட்சை வைக்கிறவரும் என்ன நினைக்கிறான்டா, ஏயோக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். நீங்கள் ஏயோவா போகிறோம் தானே சூப்பராக படிக்கிறது. ஏஓக்கு இதெல்லாம் தெரிய வேணும் என்றால் ஏஓக்கு இப்படி கேள்விகளை கேட்பான் என்று கேட்பான். அரசு அலுவலர்களின் விழாக்களில் பங்கேற்றல் தொடர்பாக இருக்கக்கூடிய 2 கட்டுப்பாடுகளை சொல்லுங்கோ என்று கேட்டால் நீங்க உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். என்ன கட்டுப்பாடு என்றால், ஒரு அரசாங்க அதிபர், மாவட்ட செயலாளர், திணைக்கள தலைவர் அல்லது வேறு உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய
கடமையோடு தொடர்பில்லை என்று சொல்லி கருதப்படுகிற ஒரு விடயம் பற்றி அவருக்கு கிடைக்கிற அழைப்பிதழுக்கு அவர் கட்டுப்பட வேண்டியவர் என்றா போக தேவையில்லைன்றதான் அது இந்த கருத்து. கடமை ரீதியான அலுவல் ஒன்றை நிறைவேற்றுவதற்கு அல்லது வேறு விதமான கடப்பாடு அவருக்கு அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு கடப்பாடு ஒன்று நிறைவேற்றுவதற்கு அவருடைய வருகை தேவைப்படுமாக இருந்தால் அல்லது தன்னுடைய பதவி நிலைக்கு ஏற்ப தனக்கு நேரடியாக தொடர்புடையதாக அமைந்தால் தவிர அந்த அமைந்தால் போக வேண்டும் என்ற கருத்து. அமைந்தால் தவிர தன்னுடைய பணியிடத்துக்கு வெளியில இருந்து அல்லது தன்னுடைய பணியிடத்துக்கு வெளியில இருக்கிற இடம் ஒன்றில் நடக்கிற விழாவுக்காக அனுப்பப்படுகிற முறைப்படியான அழைப்பை அரசாங்க அதிபர், மாவட்ட செயலாளர், திணைக்கள தலைவர் அல்லது ஒரு உத்தியோகத்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடப்பாடுடையவர் அல்ல. சரியா? நாங்கள் யார் கேட்டாலும் போயிடுவோம். நர்சரி விளையாட்டு போட்டி கூப்பிட்டாலும் சரி, நாம தானே இந்த ஏரியாவுக்கு பொறுப்பு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு கடமை ரீதியான ஒரு அலுவலை செய்ய வேண்டி இருக்குது அல்லது வேறு விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்கு. அங்கே ஒரு கடப்பாடு ஒன்று இருக்குது. நேரடியாக அவருடைய பதவி நிலைக்கு அது தொடர்பு பட்டதாக, ஏற்புடையதாக, சம்பந்தப்பட்டதாக அமைந்திருக்கிறது என்பது தவிர வேறு சந்தர்ப்பங்கள்ல தன்னுடைய பணியிடத்துக்கு வெளியில நடக்கிற ஒரு விழாவுக்காக அனுப்பப்படுகிற முறையான அழைப்பு ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் கடப்பாடுடையவர்கள் அல்ல. நாங்கள் எங்கேயாவது ஒரு மடாலயம் திறக்கிறார்கள், ஒரு மடாலயம் திறக்கிறார்கள் என்றாலே அழைப்பிதழ் கொடுத்தால் எல்லா மாவட்டங்களில் இருந்து நாங்கள் போயிடுவோம். நாங்கள் நினைக்கிறது நாங்கள் போவோம். சரியா? வேணாம், நான் அதுக்கு அந்த விளக்கம் சொல்ல. ஆனால் இதுதான் நிலைமை. ரெண்டாவது, வெளிநாட்டு அமைச்சு செயலாளர் மூலமாக விண்ணப்பித்து அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ளாமல் எந்த ஒரு அரசாங்க உத்தியோகத்தரும் வெளிநாட்டினால வழங்கப்படுகிற, வெளிநாட்டு அரசினால, வெளிநாட்டு நிறுவனங்களினால வழங்கப்படுகிற வெளிநாட்டு பதக்கங்கள், கௌரவ பட்டங்கள், சின்னங்களை ஏற்றுக்கொள்ளவோ சூடிக்கொள்ளவோ கூடாது. சரியா? வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் மூலமாக கோரிக்கை விடுத்து அரசின் அனுமதியை முன்கூட்டி பெற்றுக்கொள்ளாமல் எந்த ஒரு அரசாங்க உத்தியோகத்தரும் வெளிநாட்டு பதக்கம், கௌரவ பட்டங்கள், சின்னங்களை ஏற்றுக்கொள்ளவோ அணியவோ கூடாது. தெளிவாயிருக்கும். விளங்குதா? விழாக்களில் பங்கேற்றல் தொடர்பாக அரசு அலுவலர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள மட்டுப்பாடுகள் 2 தருக என்று கேட்டால் இதுக்குதான் கிடக்குது. இப்படி எங்களுடைய கவனத்தில் கொள்ளப்படாத மூலமுடுக்காக இருக்கக்கூடிய விடயங்கள்ல கேள்வி நிச்சயமாக வரும். அதை தேடி துருவி நான் உங்களுக்கு காட்டி விடுகிறேன். இனி உங்களோட முயற்சி, நீங்கள் எவ்வளவு தூரம் முயற்சி செய்கிறீர்களோ, எவ்வளவு தூரம் உங்களால அர்ப்பணிப்போடு செயற்பட முடிகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி கனி இலகுவாக கைகளில் சேரும். இது ஒரு 12வது பிரிவு கனவேர் ஏதோ ஸ்காலர்ஷிப் பிள்ளைக்குரிய பொதறிவு கேள்வி என்று நினைச்சு கொள்ளுகிறது. சரிதானே? என்ன சொல்றேன்டா, 3 மாவட்டங்கள் கொண்ட மாகாணங்கள் 4 இருக்குது, 12. 2 மாகாணங்கள் கொண்ட மாகாணங்கள், சாரி 4 இருக்கு. 3 மாகாணம் கொண்ட 3 மாவட்டம் கொண்ட மாகாணங்கள் 4 இருக்குது, 12. 2 மாவட்டங்கள் கொண்ட மாகாணங்கள் 4 இருக்குது, அது 8, 20. 5 மாவட்டங்கள் கொண்ட ஒரு மாகாணம் இருக்குது, வடக்கு மாகாணம், அது 5, மொத்தமா 25 மாவட்டம். இது எங்களுக்கு தெரியும். சரிதானே? இது எங்களுக்கு தெரியும். பிறகு இதுல கடல் இருக்கிற மாவட்டம் எது, கடல் இல்லாத மாவட்டம் எது, இப்படி எல்லாம் கேள்வி. இது 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை இல்லை. இந்த ஒழுங்கு கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும். இதுல இலக்கம் போடப்பட இல்லையே தவிர மாகாணங்கள் இலக்கமிடுகிற போது, சரிதானே, 1வது இலக்கத்தை பெறுகிற மாகாணம் எது என்று கேட்டா மேல் மாகாணம். அது போற ஒழுங்கு ஒரு படத்துல ஞாபகம் வச்சிருக்கோம்.
மேற்கு பக்கத்தில் இருந்து அப்படியே மத்திக்கு போய் தெற்க போய் திருப்பி வடக்க போய் அதுக்கு பிறகு கிழக்க போய் அதற்கு பிறகு வடமேல் மாகாணம் குருநாகல் புத்தளம் வடமேல் மாகாணத்துக்கு போய் அப்படியே அண்டாபுரம் போல வடமத்திய மாகாணத்துக்கு வந்து கடைசியா மத்திய மாகாணத்தின் இருபுறமும் இருக்கக்கூடிய ஊவா சப்ரகமுவாவுக்கு இந்த ரூட்டை நீங்கள் மனசுல வச்சுக்கொள்ள வேண்டும். சரியா? மேற்கில தொடங்கும். அது கொழும்பின் நாட்டின் தலைநகராக இருக்கிறபடியால மேற்கில தொடங்குகிறது. மேற்க தொடங்கி மத்திக்கு போய் அப்படியே தெற்க போய் நேர வடக்க போய் அதுக்கு பிறகு கிழக்க போய் வடமேல் மாகாணம் போய் வடமத்திய மாகாணம் போய் அதுக்கு பிறகு ஊவா சப்ரகமுவா. சரியா? சப்ரகமுவா மாகாணம் தான் 9வது இலக்கமிடப்பட வேண்டும். மாகாணங்களுக்கு இலக்கமிடுவதாக இருந்தால் இப்போ உங்களுக்கு மாவட்டங்களுக்கு இலக்கமிடுகிறது தெரியும். இப்போ கிளிநொச்சி என்று சொல்லி வருகிற போது 15க்கு வருவார்கள் இலக்கம். எப்படி? இந்த ஒழுங்குல கொழும்பு உண்டு, கம்பகாரண்டு, களத்துறம்பு உண்டு, யாழ்ப்பாணம் என்று வருகிற போது மாவட்ட இலக்கம் 10. இந்த பரீட்சைகள் போன்றவற்றுக்கெல்லாம் மாவட்ட இலக்கமிடப்படுவது இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான். இது தொடர்பில் ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கிறது நல்லது. மாகாணங்கள் என்று ஒழுங்கு தெரிந்தால் அந்த மாகாணங்களுக்குள்ள இருக்கிற மாவட்டங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். சரிதானே? அதுக்குள்ள இருக்கிற மாவட்டங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாணத்துக்கு 10, மன்னாருக்கு 11, வவுனியா 12, முல்லைத்தீவு 13, கிளிநொச்சி 14 என்று சொல்லி அப்படி ஒரு தொடர் இலக்கம் அதுக்குள்ள வேறு. இதுதான் மாவட்டத்துக்குரிய இலக்கமாக ஒதுக்கி வைத்திருப்பார். இந்த மாவட்ட தொடர் ஒழுங்கும் மாகாண தொடர் ஒழுங்கும் எங்களுக்கு தெரிய வேணும். ஆக குறைந்தது முதலாவதும் கடைசியுமாவது தெரியும். இது ஸ்காலர்ஷிப் கேள்வி இல்லை. அறிக்கை ஒன்றை தயாரிக்கிற போது புள்ளி விவரங்கள் போன்றவற்றை சமர்ப்பிக்கிற போது இப்ப இலங்கையில புள்ளி விவரவியல் திணைக்களம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதாக இருந்தால் இந்த ஒழுங்குல தான் கொடுப்பாங்க. இலங்கையின் மாகாணங்களையும் மாவட்டங்களையும் இந்த தொடர் ஒழுங்கில் குறிப்பிட வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயம். சரியா? மற்றது இதுக்கு கீழே கொஞ்சம் நோய்களை பற்றி இருக்குது. அது என்ன நோய்ன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய தொற்று நோய் ஒரு 4, தனிமைப்படுத்தப்பட அவசியமற்ற தொற்று நோய் 4 சொல்லக்கூடிய இருக்கணும். அல்லது ஒன்று தந்தால் பெண்களால பரவினால் தனிமைப்படுத்தப்பட வேண்டியது, பெண்களால பரவாட்டி தனிமைப்படுத்த தேவையில்லை. அப்படி எல்லாம் இருக்கு. தைபஸ் காய்ச்சல். சரியா? பெண்களால பரவினால் தனிமைப்படுத்தப்படும், பெண்களால பரவாதென்றால் தனிமைப்படுத்த தேவையில்லை என்று இருக்குது. இது ஒரு மிகவும் நெருக்கடியான அல்லது சுகாதாரம் சார்ந்த மிகவும் தெளிந்த அறிவுள்ளவர்களுக்கு தான் அது ஏழும். எங்களுக்கு தெரியுமா? குடற்காய்ச்சல் தொற்றக்கூடிய மஞ்சள் காமால என்று இருக்குது. ஆனால் அது தனிமைப்படுத்த தேவையில்லை என்று இருக்குது. மேலேயும் ஒரு மஞ்சள் காய்ச்சல் இருக்கு. இதுல தனிமைப்படுத்தப்பட வேண்டிய தொற்று நோய், தனிமைப்படுத்த அவசியமில்லாத தொற்று நோய் தொடர்பில் என்ன ஏற்பாடு என்றால், தனிமைப்படுத்தப்பட வேண்டிய தொற்று நோய் இருக்கிற வீட்டில் ஒரு ஆள் இருப்பாராக இருந்தால் அவரோட தொடர்பு பட்டவரை தனிமைப்படுத்தி வைக்கும். அவருக்கு தேவையான லீவு முழு சம்பளத்தோடு விசேட லீவாக வழங்கப்படும். தனிமைப்படுத்தப்பட வேண்டிய தொற்று நோய் உள்ளவர் வீட்டில் இருந்துட்டாருன்னா எங்களுக்கு அதிர்ஷ்டம். எங்களோட வீட்டு ஒரு ஆளுக்கு இப்படி தனிமைப்படுத்த வேண்டிய தொற்று நோய் வந்திருக்குது, அதில் நானும் பெற மாட்டேன், என்னையும் தனிமைப்படுத்தி தான் வைக்கணும் என்று சொல்லி போட்டு நிற்கலாம். இதற்கு தேவையான லீவுகள் முழு சம்பளத்துடன் விசேட லீவாக கொள்ளப்படும். ஆனால் தனிமைப்படுத்த தேவையில்லாத நோயால பீடிக்கப்பட்ட ஒருவர் தொடர்பு விட்டவர் பணியிடத்துக்கு வெளியே இருக்க தேவையில்லை என்று அவர் வேலைக்கு போக வேண்டும். இதுதான் வேறுபாடு. சரிதானே? தனிமைப்படுத்தப்பட்ட வேண்டிய தொற்று நோய்களோடு தொடர்புபட்ட ஒரு நபர் எங்களோட வீட்டில் இருந்தால், அல்லது தனிமைப்படுத்தப்பட அவசியமற்ற நோய்களோடு இருக்கிற நபர் வீட்டில் இருந்தால், ரெண்டுக்கும் அறிவிக்கும். திணைக்கள தலைவருக்கு உடனடியாக அறிவிக்க வேண்டும். ஆனால் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய தொற்று நோய் உள்ள நபர் வசிக்கும் வீட்டில் நாங்களும் வசித்தால் அவரை
போல நாங்களும் தனிமைப்பட்டு இருக்கணும், போகக்கூடாது ஆஃபீஸுக்கு. இல்லாவிட்டால் போகலாம். சரியா? ஓரளவுக்கு இந்த முக்கியமாக ஒரு அத்தியாயத்தை எடுத்து வச்சு ஒரு கிழமையும் பேசலாம். அப்படி பேசுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஓரளவுக்கு வழிகாட்டி இருக்கிறேன். சரிதானே? இப்படி இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பகுதியை பற்றி அழகாக பேசி நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த செயலமர்வில் அலுவலக முகாமை தொடர்பாக ஒரிஜினல் வேர்ஷன் செஷனோட வருவோம். தாபன விதிக்கோவைக்குள்ள இல்லாமல் நாங்கள் வெளியே தேடி கேட்கக்கூடிய சில விடயங்களோடு வருவோம். அலுவலக முகாமை தொடர்பிலும் ஆரம்பத்தில் சில தலைப்புகளை வழங்கி அந்த தலைப்புகள் தொடர்பில் நான் விரிவாக பேசுவேன். ஒரு சிறிய கால அவகாசம் எனக்கு வேணும், அதற்குரிய பாடக்குறிப்புகளை உங்களை தயாரித்து தருவதற்கு. அலுவலக முறைமை தொடர்பிலான பாடக்குறிப்புகள் தயாரித்து கொண்டிருக்கிறேன். 2 நாட்கள் அதை நிறைவு செய்து கொடுப்பதாக முதல் ஒரு பாகம் ஒன்று கொடுத்திருந்தேன். ஆனால் அது மேலும் சீர்படுத்தி பல புதிய விடயங்கள் தேடி சேர்த்து அது கொஞ்சம் இரவு பகல் வேலையாக செய்து கொண்டிருக்கிறேன். அதுபோல் அலுவலக முகாமையும் சில வேளைகளில் சில விடயங்கள், உதாரணத்துக்கு கடித போக்குவரத்து தொடர்பாக கடித முகாமை தொடர்பாக நோட்ஸ் கொடுக்க மாட்டேன். அது நான் நிறைய விடயங்களை உங்களுக்கு குறிப்பெடுத்து கொண்டு பேசுவேன். அதை வைத்து நீங்கள் தான் குறிப்புகளை செய்து கொள்ள வேணும். ஆனால் தயார் செய்யக்கூடிய அளவுக்கு, குறிப்பு எழுதக்கூடிய அளவுக்கு விடயங்கள் தெளிவாக சரியாக சொல்லப்படும். அவற்றை பயன்படுத்தி சிலது நீங்களும் செய்ய வேணும். சரி, அழகாக எங்களை பயணத்தை தொடருவோம். நான் ஆசைப்படுகிறது நேற்று இருந்ததிலும் பார்க்க இன்றைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு இருந்ததை விட அடுத்த செயலமர்வு இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உண்மை சொன்னால், இந்த பாடத்தினுடைய கடந்த செயலமர்வு என்னுடைய ஒரு இயலாமை அல்லது உற்சாக குறைவின் காரணமாக மிகவும் சோபிக்கவில்லை. அதுக்காக ரொம்ப மோசமாக படானா போயிட்டு என்று சொல்ல மாட்டேன், கணிசமான அளவுக்கு சோபிக்க இல்லை. அப்போ அதனால தான் அந்த பகுதிகளை மீண்டும் ஒரு உற்சாகத்தோடு தொட்டு காட்டி புதிய விடயங்களை மீள சொல்லி அழகாக இப்போது சொல்லப்பட்டிருக்குது. முன்னைய காணொலியையும் பார்த்து இதையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த அத்தியாயத்தில் வந்த கடந்த கால வினாக்களை எல்லா வினாத்தாள்களும் தேடி எடுத்து செய்து பார்த்து கொள்ளுங்க. ஒரு பேப்பராக தேடி எடுத்து செய்யுங்க. நான் அடுத்து வருகிற செயலமர்வுகளில் நீங்கள் செய்வதற்கு வசதியாக நாளை அல்லது நாளை மறுதினம் குறிப்பிட்ட எண்ணிக்கையான வினாத்தாள்கள், குறிப்பிட்ட எண்ணிக்கையான அது ஒரு 25-30 பேப்பர் இருக்கும். சரியா? அதை உங்களுக்கு குரூப்பில் அனுப்பி விடுகிறேன். அது சுமைதான், ஆனால் அதை கையில் வச்சு கொள்ளுங்க. அப்படி வச்சு கொண்டு எடுத்து பாருங்க. இது தொடர்பான இந்த அத்தியாயம் தொடர்பில் வந்த கேள்விகள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய முடியுமா என்று ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் தேடாதீங்கோ, தாபன செயலொழுங்கையும் தேடுங்கோ, அலுவலக முறைக்குள்ளேயும் தேடுங்க. சரிதானே? எல்லாத்துக்குள்ளேயும் தேடுங்க. எஸ்எல்ஏஎஸ் பேப்பர், அக்கௌண்டன்சி பேப்பர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்ஸ் இபி எக்ஸாம், சர்வே டிபார்ட்மெண்ட் ஆக்களுக்கு நடந்த எக்ஸாம், இப்படி எல்லா எக்ஸாமுக்குள்ளேயும் இதை பற்றி வந்திருக்கு. எந்த பரீட்சையாக இருந்தாலும் இந்த பாடத்துக்குள்ள வந்த கேள்வியை எடுத்து உங்களுக்கு முடியுதா? இல்லாவிட்டால் விடைகளை தேடி 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 படியுங்க. அது உங்களோட வேலை. ஒரு நாளுக்கு இந்த 2 மணித்தியாலத்துக்கு மேலதிகமாகவும் 1 மணித்தியாலம் ஒதுக்கிக் கொள்ளுங்க. மீண்டும் இதனிலும் மகிழ்வான ஒரு பொழுது உங்கள் எல்லோரையும் சந்திக்கிற வரை, உங்களையும் என்னையும் எங்கள் எல்லோரையும் எல்லாம் வல்ல இயற்கை, காலம், கடவுள், விதி கூட இருந்து காக்கவும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட்.